அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய களஞ்சியம் சமூக வானொலியின் மூலியமாக நடத்தப்படக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். நமது களஞ்சியம் சமூக வானொலி மூலியமாக நடத்தப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பட்டிமன்றம். நம்ம ஒவ்வொரு மாதமுமே ஒரு தலைப்புகள தேர்வு பண்ணி சிறப்பா பட்டிமன்றங்கள கொண்டு போவோம். அந்த வகையில இந்த மாதம் இது 2வது முறையா நம்ம பட்டிமன்றம் நடத்தியிருக்கோம். காரணம் நீர் தொடர்பா மக்களுக்கு அதிகப்படியான விழிப்புணர்வு குடுக்கணும் அப்படின்றதோட நோக்கமா, இனி 2 மாதத்திற்கு ஒரு முறை, இல்லன்னா 3 மாதத்திற்கு ஒரு முறை, நிச்சயமாக இந்த மாதிரி பட்டிமன்றமோ, ஒரு பேச்சரங்க நிகழ்ச்சியோ நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் ஒண்ணு தீட்டியிருக்கோம். அந்த வகையில ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி, பட்டிமன்றம் இன்னைக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நீரே நம் வாழ்வு, நீரே நம் தேசம், நீரின்றி உலகமாகும் வெறும் வேஷம். ஒரு துளி நீர்தான் உயிரின் சுவாசம். அதை வீணாக்கினால் மிகப்பெரிய துன்பம். குளம் காக்கும் கிராமம் வளரும். நீர் சேமித்தால் நாளை நலம் பெருகும். சொட்டு சொட்டாக சேமிப்பு செய்தால் சோலை மலரும். பூமி செழித்து நிலையும். நீர் காப்போம், வாழ்வு காப்போம். நாளை பூமியை நாமே பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீர் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாருமே நீரை சரியா பாதுகாக்கிறோமா? இல்ல வரப்போறிய இந்த தலைமுறைக்கு நம்ம நீரை சேமிச்சு வச்சிருக்கோமா? அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, நிச்சயமா எல்லாரிடத்துலயுமே இந்த கேள்வி கேட்டோம் அப்படின்னா, நெறைய தயக்கங்களும், தடுமாற்றங்களும் தான் மக்கள் மத்தியில இருக்கு. இந்த மாதிரியான நிலைமைய நம்ம கண்டிப்பா போக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாதிரி தான் இந்த பட்டிமன்றத்த நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தலைப்புகளும் அதற்கேற்ப தான் நம்ம தேர்வு பண்ணியிருக்கோம். மக்களுக்கு நீர்க்கல்வி ஏன் அவசியம்? எதிர்கால வளர்ச்சிக்காகவா? நிகழ்கால வறட்சிக்கா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையா ஒரு தலைப்பு நம்ம தேர்வு பண்ணியிருக்கோம். இந்த தலைப்பு நம்ம தேர்வு பண்ணதோட நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம தானம் அறக்கட்டளை மூலியமா கடந்த 25 ஆண்டு காலமா வயலகம் மூலமா இந்த நீர் தொடர்பான நெறைய விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணமா, கண்மாய் சீரமைக்கிறது, குளங்கள், ஏரிகள் எல்லாம் தூர்வாருறது, இந்த மாதிரி நெறைய பணிகள் 25 வருட காலமா தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த 25வது இந்த வருடத்த அந்த வெள்ளி விழா ஆண்ட நம்ம சிறப்பா கொண்டாடணும் அப்படின்றதற்காக இந்த ஒரு வருடம் முழுவதுமா இந்த மாதிரி நீர் தொடர்பா மக்களுக்கு நிறைய விதமா விழிப்புணர்வு வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பட்டிமன்றமும் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதுல நம்ம என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் பண்ண போறோம் அப்படின்னா, ஆஹ் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளா சீரிஸா எபிசோட் மூலியமா குடுக்கறது, இந்த மாதிரி வலைதளங்கள்ல இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நம்ம பகிர்ந்துக்கிறது, இந்த மாதிரி இணைய வழிகள்ல நிறைய இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யறது, மாணவர்கள் மத்தியிலயும் மக்கள் மத்தியிலயும் நிறைய விளையாட்டு போட்டிகள், அது மட்டும் இல்லாம இலக்கியம் தொடர்பான போட்டிகள்லாம் நிறைய வச்சு நிறைய இன்னும் விழிப்புணர்வு கொடுக்கறது, நேரடியாகவும் தொலைபேசியின் வாயிலாகவும் இணையதளத்தை முழுமையா பயன்படுத்தி மக்களுக்கு பல்வேறு விதமான விழிப்புணர்வு வழங்கலாம் அப்படின்றதோட நோக்கத்துலதான் இந்த வருடம் நிறைய பணிகள் செய்ய துவங்கியிருக்கோம். அதுல முதல் கட்டமா இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியை நம்ம இந்த மாதத்துல ஒரு பட்டிமன்றம் நடத்திடலாம் அப்படின்னு திட்டமிட்டு தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த மாதம் நம்ம ஏற்கனவே ஒரு பட்டிமன்றம் வச்சாச்சு. மீண்டும் பேசுறதுக்கு அண்ணன் தயாரா இருப்பாங்களா? அப்படின்னு ஒரு தொய்வோட, ஒரு சந்தேகத்தோட தான் நான் அண்ணன்கிட்ட கேட்டேன். ஆனா எந்தவித மறுப்புமே இல்லாம, "பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். எப்படினாலும் பண்ணுங்க. பேசுறங்க நிகழ்ச்சியா? ஓகே. பட்டிமன்றமா? ஓகே. தாராளமா பண்ணலாம். இந்த மாதம் இந்த தலைப்பு பண்ணுங்க. இன்னொரு மாதம் இன்னொன்னு வச்சுக்கோங்க." அப்படின்னு நமக்கு உடனடியாக இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த நம்மளுடைய நடுவர் அண்ணன், தமிழரசு அண்ணன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. தொடர்ந்து நமக்காக நெறைய பட்டிமன்றங்கள சிறப்பா நடத்தி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேலாகவே இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியில நடுவரா இருந்து, நமக்காக நெறைய இந்த மாதிரி நிகழ்ச்சிகள தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கும் சிறப்பாக உடல்நிலை சரியில்ல அப்படின்னாலும் கூட நமக்காக நிகழ்ச்சிய வழிநடத்தி கொண்டு போறதுக்கு நம்மளுடைய சிறப்பு நடுவர் தமிழரசு அண்ணன் நமக்காக வந்திருக்காங்க. அண்ணனுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து, அண்ணனை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.
அடுத்தபடியாக நம்மளுடைய பேச்சாளர்கள். இந்த தலைப்ப கேட்ட உடனேயே பேசுறதுக்கு ஆள் வருவாங்களா? அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் இருந்தது. ஆனா எப்படியோ உணர்ந்து நான் பேசுறேன் அப்படின்னு தலைப்ப சொன்ன அடுத்த கணமே வந்து 2 பேச்சாளர்கள் உடனடியா வந்து பேர் குடுத்தாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. பரவால்ல. கடினம் கடினம் கிடையாது. ஆனாலும் இதுவரைக்கும் பழக்கப்படாத ஒரு தலைப்பா இருக்கிறதுனால, எங்க கொஞ்சம் வந்து பேசுவாங்களா? அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனா சொன்ன அடுத்த அந்த மறுநொடியே வந்து 2 பேச்சாளர் உடனடியாக நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுலயும் வந்து இந்த நாள் வந்து நெறைய நம்ம வந்து மாத்திட்டோம். நெறைய மாத்தி தான் இன்றைய நாள வந்து நம்ம வந்து முடிவு பண்ணி வச்சிருக்கோம். கண்டிப்பாக நம்மளுடைய பேச்சாளர் பெருமக்களுக்கும் மிகப்பெரிய நன்றிய வந்து இந்த தருணத்துல தெரிவிச்சே ஆகணும். முதலாவதா வந்து சுசீலா அம்மா. சுசீலா அம்மா அப்டின்னாலே, நமக்கு எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரக்கூடிய விஷயம் வந்து, ரொம்ப சிறப்பா, இயல்பு நடையில, மக்களுக்கு தேவையான கருத்துக்கள, மக்களோட அந்த பாணியிலேயே வந்து அழகா கொண்டு போவாங்க. இந்த முறையும் வந்து சிறப்பாக வந்து அம்மா கொண்டு போக போறாங்க அப்படின்னு நாங்களும் நம்புறோம். அதனால தான் வந்து எதிர்கால வளர்ச்சிக்கு அப்படின்ற தலைப்பு வந்து கடைசி நொடியில அம்மா வந்து மாற்றினாலும் கூட, உடனடியாக சரி அப்படின்னு சொல்லி அம்மா வந்து தலைப்ப தேர்வு பண்ணி வந்திருக்காங்க. அவங்க அணியில வந்து லோகநாயகி. அவங்கள பத்தி சொல்லணும் அப்டின்னா, நீங்க எந்த தலைப்புகள் வேணாலும் குடுங்க. என்ன நொடியில வேணாலும் குடுங்க. ம் என்ன எப்ப எது சொன்னாலும் நான் உடனடியாக பேசுறேன் அப்டின்னு சொல்லிட்டு, ரொம்ப வந்து ஆர்வமா நம்மளுடைய பேச்சு துறையில நெறைய விஷயங்கள் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அதுலயும் நமக்காக சமீபத்தில நெறைய வந்து நிகழ்ச்சிகள் இந்த மாரி கலந்து கொண்டு, நமக்காக நெறைய நிகழ்ச்சிகள் வந்து நேரடியாகவும், இந்த மாரி இணைய வழியிலும் நெறைய விஷயங்கள் வந்து நமக்காக பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இன்றைய நிகழ்ச்சியிலும் சிறப்பாக வந்து பேச போறாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துக்கும் கிடையாது. லோகநாயகி அவர்களையும் வந்து வருக வருக என அன்போடு வரவேற்று, அடுத்தபடியாக நீங்கலாம் எதிர்கால வளர்ச்சிக்காக தான் வந்து சேமிப்பீங்க. ஆனா நிகழ்கால வறட்சிய வந்து தடுக்கிறதுக்காக நாங்க எல்லாரும் இப்போ வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமே, நாங்க உங்க கண்ணுக்கு தெரியலையா? அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து போட்டி போட்டு கேள்வி கேட்கறதுக்காக செல்வி அனுஷ்யா அக்கா, இவங்களும் வந்து வளர்ந்து வரக்கூடிய பேச்சாளர் அப்படின்ற நிலையெல்லாம் தாண்டி வளர்ந்த பேச்சாளராகவே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுல நம்மளுடைய களஞ்சியம் சமூக வானொலியும் வந்து ஒரு சிறு பங்காற்றிருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு முறையும் பேசும் பொழுதுமே அந்த அவங்களுடைய அந்த டெவலப் அப்படின்றது வந்து கண்கூடாகவே எங்களால பார்க்க முடியுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. கண்டிப்பா இன்னைக்கும் வந்து ரொம்ப சிறப்பா வந்து அக்கா பேச போறாங்க அப்படின்னு நானும் நம்புறேன். கண்டிப்பாக நிகழ்ச்சியிலும் சிறப்பாக வந்து பேசுவாங்க. அடுத்தபடியாக அருண்குமார் தம்பி. இந்த தலைப்பு பத்தி நானும் தம்பியும் வந்து நெறைய வந்து உரையாடல் பண்ணிட்டு இருந்தோம். தம்பிக்கு வந்து நெறைய வந்து புதுமையான மாற்று கோணங்கள்ல இந்த தலைப்பு வந்து அணுகியிருக்காங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா நெறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துகிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக இன்னைக்கு வந்து எப்பவுமே தம்பி வந்து சங்க இலக்கியங்கள்ல இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்துணை இந்த ஏஐ டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் வந்து கலந்து நமக்காக சிறப்பாக வந்து பட்டிமன்றங்கள்ல கொண்டு வந்து பேசுவாங்க. சொல்லக்கூடிய கருத்துகளுக்கு மாற்று கருத்து இருக்கா? அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடிய அளவுக்கு தான் ஒவ்வொரு கருத்துகளுமே இருக்கும். கண்டிப்பாக இன்றைய நிகழ்ச்சியிலும் ரொம்ப சிறப்பாக அவங்களுடைய கருத்துக்கள வழங்க போறாங்க அப்படின்றது இந்த தருணத்துல உறுதிப்படுத்தி, 4 பேச்சாளர்களையும் மோதவிட்டு பார்த்து, யாரு தான் வந்து சிறந்த அணி அப்படின்றத வந்து நம்மளுடைய நடுவர் அண்ணனும் வந்து இன்னைக்கு நமக்காக வந்து ஒரு தீர்ப்ப குடுக்க போறாங்க. பார்க்கலாம் எந்த பேச்சாளர் வந்து சிறப்பா பேசி, அ தன்னோட அணிக்கு வந்து வலு சேர்க்க போறாங்க அப்படின்றத பார்த்துறலாம். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு கலந்து கொண்ட அத்தனை பேச்சாளர்களுக்கும், நடுவருக்கும், நம்மளுடைய களஞ்சியம் சமூக வானொலியின் சார்பாகவும், நம்மளுடைய தானம் அறக்கட்டளையின் சார்பாகவும், ஏதாவது ஒரு சிறப்பு பரிசு வந்து கண்டிப்பாக வழங்கப்படும் அப்படின்றதையும் இந்த தருணத்துல வந்து தெரியப்படுத்திக்கிட்டு, நம்மளுடைய களமானது தற்பொழுது நடுவர் வசம் ஒப்படைக்கப்படுகிறது. தேடி சோறு நிதந்தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கோற்றுக்கிறேனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்னும் பாரதியின் வரிகளை இங்கு நினைவு கூர்ந்து இங்கு கலந்து கொண்டுள்ள அனைத்து பேச்சாளர்களுக்கும் இதை கேட்டுக்கொண்டுள்ள அனைத்து நேயர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அற்புதமான பட்டிமன்றம் அப்படின்னே சொல்லலாம். நம்ம வந்து களஞ்சியம் சமூக வானொலி சார்பாக பார்த்தீங்கன்னா,
நீர்க்கல்வியின் அவசியத்தை உணர்த்தும் வகையில் சிறப்பு இணையவழி பட்டிமன்றம் வந்து இன்னைக்கு வந்து நம்ம அ நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுக்காக ஆர்கனைஸ் பண்ற பவித்ரா அவர்களுக்கும், களஞ்சியம் சமூக வானொலிக்கும் வந்து என்னோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து இதை பற்றி பேசியே ஆக வேண்டும். ஏன்னா, இப்ப இருக்கிற கோடை காலத்துல வெயிலின் தாக்கத்தினாலயும், வெப்பநிலை அதிகரிக்கிறதுனாலயும், நெறையா வந்து நீர் வளத்துல வந்து நெறையா வறட்சிகள் ஏற்பட்டிருக்கு. நீர்நிலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வற்றி போயிருக்கு அப்டின்னே சொல்லலாம். ஆ இங்க மேட்டுப்பாளையத்துல பார்த்தீங்க அப்டின்னா, பவானி ஆறு எங்களுது 1 கிலோமீட்டர் நடந்து போற டிஸ்டன்ஸ்லயே இருக்கும். பவானி ஆறு பார்த்தீங்க அப்டின்னா, நல்ல ஒரு நீரோட்டத்தோட இருந்த நீர், அ இப்ப வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்பவே வற்றி போயிருக்கிறது வந்து கண்கூட தெரிகிறது. போன வருஷமும் சரி, இந்த வருஷமும் சரி பார்த்தீங்கன்னா, பல மக்களுக்கு வந்து அது பவானி நீர் பக்கத்திலேயே வந்து இவ்வளோ இருக்கும்போது, மற்ற இடங்கள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நீரோட அவசியமும், அதோட குறைகளும் வந்து இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த வெயில் காலம் ஆரம்பிக்கும்போது எல்லா பக்கமே வந்து மழை இல்லாமையும், வெப்பத்தோடின் தாக்கத்தினாலயும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நீரு வந்து ரொம்ப குறைந்து போய் கொண்டே வருகிறது. இப்ப இது வந்து வந்து நம்ம அதனால வந்து மக்களுக்கான கல்வியாவும் சரி, அ இந்த அமைப்புகள், அரசாங்கம் எல்லாருமே வந்து ஒரு இதைய வந்து முக்கியதா எடுத்து, இதோட முக்கியத்துவத்த வந்து எல்லாருமே உணர்ந்து வந்து வழிநடக்க வேண்டியதா இருக்கு. இது மக்கள் மட்டும் இல்ல, அரசாங்கம் மட்டும் இல்ல. எல்லாருமே இணைந்து நடத்தணும் அப்படின்னா தான் வந்து நமக்கு ம அ ரொம்ப வந்து பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா, யாருமே வந்து அசால்ட்டா தண்ணி இல்லன்னு சொல்லிட்டு பேசுறதோட நிறுத்திக் கொள்ளாம, அதோட எஃபெக்ட்ஸ் தெரிஞ்சு நம்ம ஒரு ஏதாச்சும் ஒரு செயல்ல இறங்கும்போது தான் வந்து, அதோட மாற்றம் வந்து தெரியும். ஏன்னா நீருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னா நம்ம வந்து என்னதான் வந்து அ வெ கம்ப்யூட்டர் உலகம், ஏஐ உலகம்னு போனாலும் சாப்பிடறக்கு வந்து சோறு தான் வேணும். சோறுக்கு விவசாயம் தான் வேணும். விவசாயத்துக்கு நீர் தான் வேணும். இதை வந்து நம்ம வந்து மறுக்கவே முடியாது. அதுக்காக நீரின் அவசியத்த வந்து உணர்ந்து எல்லாருமே நடந்து கொள்ளணும். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கோடை காலத்தில், இக்கோடையின் ஆரம்ப நிலையில் வந்து இதை வந்து நமது களஞ்சியம் சமூக வானொலி சார்பாக அதோட முக்கியத்துவத்தை இந்த ஒரு பட்டிமன்றம் மூலமாக எடுத்து செல்வது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க முயற்சி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இந்த முயற்சி வந்து இன்னும் பல மடங்கு வளர்ந்து எல்லா நேயர்களுக்கும் கொண்டு போய் சேரணும். எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்து, ஒவ்வொருவரும் வந்து அவங்களால முடிஞ்ச ஒரு விஷயத்த வந்து நீருக்காக வந்து செஞ்சோம் அப்படின்னா தான், நம்மளோட எதிர்காலமாகட்டும், நிகழ்காலமாகட்டும் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் இங்க பதிவு செய்து கொள்ள நினைக்கிறேன். நம்ம இதை பத்தி வந்து இந்த கல்விய பத்தி வந்து இப்ப தான் பேசணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. நம்ம திருவள்ளுவர்ன்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த தலைப்பாகட்டும் எல்லாத்தையும் வந்து 2டே வரியில எது முக்கியம் அப்படிங்கிறத வந்து எல்லாத்த பத்தியும் வந்து எழுதியிருக்காரு. நீர பத்தி அவரு எழுதியிருக்காரானா, அதுவும் வந்து கண்டிப்பா இருக்கு. குறள் 20வது குறள்ல வந்து எழுதியிருக்காரு. "நீரின்றி அமையாது உலகினின் யார் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு" அப்படிங்கிற ஒரு திருக்குறள்ல, "நீரின்றி உலகமே வந்து அமையாது" அப்படின்னு ஒரு 3ஏ வார்த்தைகள்ல சொல்லி முடிச்சுட்டாரு அப்படின்னு நம்ம இதிலிருந்தே புரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து நீரின் அவசியம் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது, நீர் இல்லைன்னா இந்த உலகமே அமையாது அப்படிங்கிறத வந்து சிறப்பா வந்து ஒரு 3 3 வார்த்தைகள்ல தெள்ளத் தெளிவா வந்து அப்பவே வந்து நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த நீர்க்கல்வியின் அவசியம் வந்து எவ்வளோ முக்கியம், மக்களுக்கு எவ்வளோ முக்கியம், அது வந்து அந்த கல்வி வந்து எதிர்கால வளர்ச்சிக்கா, இல்ல நிகழ்கால வறட்சிக்கா அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட தலைப்பு. மக்களுக்கு நீர்க்கல்வி ஏன் அவசியம்? எதிர்கால வளர்ச்சிக்கா, நிகழ்கால வறட்சிக்கா அப்படிங்கிறது தான் வந்து இன்றைய தலைப்பு. அதுல வந்து நீர பற்றியும், நீரோட முக்கியத்துவத்தை பற்றியும், அதோட வறட்சி பற்றியும் வந்து நம்ம 2 அணியிலிருந்து 4 பேச்சாளர் அற்புதமா பேச இருக்காங்க. அவங்களோட பேச்சுக்களை வைத்து வந்து நம்ம வந்து எதிர்கால வளர்ச்சியா, இல்ல நிகழ்கால வறட்சியா அப்படிங்கிறத வந்து நம்ம தீர்மானித்துக் கொள்ளலாம். நீர பத்தி எடுத்துட்டோம் அப்படின்னா, எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. நம்ம டேட்டா சும்மா போட்டோம் அப்படின்னாலே, என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தரவுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, அ உலக மக்கள் தொகையில 18% வந்து இந்தியாவுல தான் இருக்காங்க. அதாவது உலக மக்கள் தொகை 140 கோடி அப்படின்னா, அதுல 18% போட்டோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு ஏதாச்சும் சொல்ல வந்தீங்களாம்மா? நம்ம உலக உலக மக்கள் தொகை 144 கோடி இருக்கு அப்படின்னா, அதுல 18% போட்டோம்னா, ஒரு 25 கோடி மக்கள் வந்து நம்ம இந்தியாவுல இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும்போது, அதுல வந்து நமக்கு மொத்த இருக்கிற நீர் வளத்துல வெறும் 4% தான் வந்து உலகத்துல இருக்கிற நீர் வளத்துல இந்தியால இருக்கு அப்படிங்கும்போது, ஆ நமக்கு வந்து அ மொத்தமாவே வந்து நம்ம நீர் வளம் வந்து குறைந்திருக்கு அப்படின்னு தான் சொல்றோம். அதே மாரி நம்ம இந்தியால இருக்கிற 144 கோடி மக்கள்ல ஒரு 60 கோடி மக்களுக்கு
கிட்டத்தட்ட பாதிக்கு சமமா 40, 45% மக்களுக்கு வந்து அந்த நீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது வந்து இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆண்டிற்கு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுல 2,00,000 பேர் வந்து நீர் பற்றாக்குறையினால இறப்புகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படிங்கிறதையும் வந்து தரவுகள் சொல்லுது. அது மட்டும் இல்லாம ஐநா சபையே பார்த்தீங்க அப்படின்னா, 2026 இந்த ஆண்ட வந்து பேங்க் பேங்க்ரப்டசின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி இந்த ஆண்ட வந்து அ வாட்டர் பே வாட்டர் பேங்க்ரப்டசின்னு சொல்றாங்க. அதாவது தண்ணி இல்லை அப்படிங்கிறதே வந்து ஒரு முடிவா வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு அதோட முக்கியத்துவமும், வறட்சியிலும் வந்து வளர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. எதிர்கால வளர்ச்சிக்கும் வந்து நம்ம வந்து நீர் இல்ல அப்படின்னா எதுவுமே இல்ல. நம்ம என்னதான் ஏஐன்னு பேசுறோம். ஏஐக்கான சிப் தயாரிக்கிறாங்க. அந்த சிப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, செமிகண்டக்டர்ஸ் இண்டஸ்ட்ரியில தான் த தயாரிப்பாங்க. அதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மேனுஃபேக்சரிங்க்கு நீர் அப்படிங்கிறது அவசியம். அதே மாரி நம்ம துணிகளாகட்டும், கார்களாகட்டும், ஒவ்வொரு துறையிலும் உணவு உணவு உணவுன்னு விவசாயம் விவசாயம்னு பேசுறோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு துறையிலும் நம்ம வீடே கட்டுறோம் அப்படின்னா, தண்ணி கல்லு, மண் இருந்தா கட்ட முடியாது. அதுக்கும் தண்ணி தேவ. அந்த மாரி இருக்கும்போது, உ உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், உண்ண உணவு இதுதான் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுட், கிளாத்திங் அண்ட் ஷெல்டர். உணவு, உடை, இருப்பிடம். அது எல்லாத்துக்குமே வந்து முக்கியமானது நீர். அது இல்லாம எதுவுமே இருக்காது. அப்படி இருக்கும்போது எதிர்கால வளர்ச்சிக்குமே வந்து என்னதான் ஏஐ, கம்ப்யூட்டர் என்ன சொன்னாலும் அதுக்கும் வந்து நீர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்படி இருக்கும்போது நீர் மக்களுக்கு நீர்க்கல்வி ஏன் அவசியம் அப்படிங்கிறத வந்து இரு பேச்சாளர்களும், இரு அணி பேச்சாளரும் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். எதிர்கால வளர்ச்சிக்கே என்ற அணியில் பேசுவதற்கு திருமதி சுசீலா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தலைப்பு வந்து பவித்ரா சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து நிகழ்காலத்துக்குன்னு யோசிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் மாத்தியாச்சு. ஆனா யோசிச்சு பார்த்தா, எதிர்காலத்த நோக்கி நீங்க நிகழ்காலத்துல செய்யற செயல்கள் வந்து எதிர்காலத்துக்கு வழிவகுக்கும். கன்டென்ட்டே என்னன்னா, இப்ப நாங்க இந்த பதில சொல்லிட்டோம்னா, நீங்க எதிரணியில எதுவுமே பெருசா பேச முடியாதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நீங்க இன்னைக்கு போடுற விதை, நாளைக்கு எங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்க என்ன மாற்றங்கள் செய்தாலும் எதிர்காலத்தை நோக்கி இருக்கும். எப்படி நம்ம வந்து நம்ம அப்பா அம்மாட்ட சொத்து சேர்த்து வச்சா யார் அனுபவிக்கிறா? பேரன் பேத்திங்க அனுபவிக்கிறாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நீங்க செய்யற அதாவது எதிரணியில என்னென்ன ஸ்டெப் என்னென்ன விஷயங்கள பேசப் போறீங்களோ, அது எல்லாம் எங்களுக்கு எதிர்காலத்துக்கு உதவும். அதே மாதிரி நடுவர் சொன்ன மாதிரி நீரின்றி அமையாது உலகெனில் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. இப்போ இந்த தண்ணி இன்னைக்கு ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு திருவிழாக்கு போனேன். எங்க ஊர்ல திருவிழா. போகும்போது பார்த்தா இந்த மண் சொப்பு இதெல்லாம் ரொம்ப ஆர்வமா பார்ப்பேன். அதுக்காக போயிட்டு பார்க்கும்போது, அதிகப்படியா அந்த லைன்ல இருக்கிறது என்னன்னு கேட்டா, ஐஸ்கிரீம் கடை இருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, வாட்டர் பாட்டில்ஸ் தான் இருக்கு. தண்ணி, தண்ணி, தண்ணி பணமானது. 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யோசிச்சோமா? யோசிச்சு பாருங்க. நம்ம தாத்தா, பாட்டிலாம் யோசிச்சிருப்பாங்களா? தண்ணி வந்து காசு குடுத்து வாங்கி குடிக்கிற நிலை நமக்கு வரும்னு சொல்லிட்டு. ஆனா, இன்னைக்கு அ அ ஏன்னா கன்டென்ட் ஓரியன்ட்டா யோசிக்கிறோம்ல. நான் இப்பதான் ஒரு 1/2 அன் ஹவர்க்கு முன்னாடி போயிட்டு வந்தேன். அப்ப போகும்போது பார்த்தா, எல்லா இடத்துலயும் இந்த வாட்டர் பாட்டில்ஸ், ஐஸ்கிரீம் அதாவது ஜில்லு தண்ணி. அத பேஸ் பண்ணதா தான் கடைங்க நெறைய இருக்கு. அதுல தான் வியாபாரம் அதிகமா ஆகுறா போல இருக்கு. சொப்பு கடைங்களா அது ஓரமா நிக்குது. இதுல இருந்தே தெரியுதே. எந்த தேவையோ அதற்கான வணிகம் தானே அதிகமா நடக்கும். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு வாட்டர் கம்பெனி வச்சிருக்கவங்கலாம் நல்லா இன்கம் எடுப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இது வந்து அதாவது நம்ம பாட்டி, தாத்தா யோசிக்காத விஷயம். இந்த மாரி நிலை நமக்கு வரும்ன்றது. அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம யோசிக்காமல் விட்டால், 3வது உலகப் போர் கண்டிப்பாக தண்ணீரை சார்ந்து தான் இருக்கும். ஏன்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாவே இந்த ஆசியா, ஆப்பிரிக்காலலாம் மத்திய கிழக்கு பகுதியா, அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா தண்ணீர் பற்றாக்குறை வந்து இடமாற்றமே நிகழுது. தண்ணி இல்லன்னா எப்படி மனுஷன் வாழ முடியும்? என்ன ஏஐ வந்து என்ன மாதிரி டெவலப்மெண்ட் வந்தாலும், வயித்துக்கு சோறு வேணும், தண்ணி வேணும். சோறு கூட இல்லாமல் வாழலாம். தண்ணி இல்லாமல் வாழ முடியுமா? தண்ணியும், காத்தும் இல்லாம வாழ முடியாது. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு நம்ம கத. அப்படி இருக்கிற பட்சத்துல, இந்த தண்ணீருக்கான தேடல் ஆல்ரெடி புரட்சி உருவாகப் போகுது. தண்ணி இல்லன்னு இடமாற்றம். இதனால என்ன ஆகும்? கண்டிப்பா உலக நாடுகள்ல 3வது உலகப் போர் தண்ணீரால் தான் ஏற்படும். இந்த நிலையை நாம் மாற்ற வேண்டும் என்றால், நான் எங்கிருந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்னா, ஒவ்வொரு வீட்லயும்
குடும்ப தலைவன், தலைவி வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்க்க வேண்டிய விஷயம் இதுவா இருக்கணும். நான் கண்டிப்பா சொல்லுவேங்க. என் பொண்ணு எப்படின்னா, அப்படி த த அவங்களுக்கு நெனப்பு என்னன்னா, டேப்ப ஃபோர்ஸா திறந்து தண்ணீல கழுவுனா தான் அது சுத்தமாகும். அப்பதான் எல்லாம் கிளீன் ஆகும். அத யோசிச்சு பார்த்தா, ஒரு சின்ன பாக்ஸ் கழுவுறதுக்கு ஊருப்பட்ட தண்ணி கொட்டுவா. நான் வந்து பலமுறை சொல்லி பார்த்துருக்கேன். அப்ப யோசிச்சேன், இவள எத வச்சு அடிச்சா இவ மாறுவா அப்படின்னும்போது, தண்ணி நெறைய செலவு பண்றவங்க வந்து பணம் கையில சேராது. அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா எனக்கு சொன்னது. நான் அப்படி பண்ண மாட்டேன். பட் அது ஒரு பழமொழி மாதிரி சொல்லி தந்திருக்காங்க. அத வந்து கையில எடுத்தேன். ஏன்னா, என் பொண்ணு வந்து கொஞ்சம் நல்லா பணம் நெறைய வச்சுக்கணும். அந்த மாதிரியா வாழணுன்ற சூழல்ல வாழ்றவ. அப்படி இருக்கச்ச நான் சொன்னது வந்து, "நீ எந்த அளவுக்கு தண்ணிய சிக்கனம் இல்லாம செலவு பண்றியோ, உன்கிட்ட பணம் சேராது." அது தப்போ, சரியோ, நல்லதுக்காக பொய் சொன்னா தப்பு இல்ல. அது பொய்யா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நம்புறேன். சிக்கனம் அதுலருந்து தானே உருவாகும். அதனால அத சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அத மாத்திக்கிறா. அதுவும் இந்த காலகட்டத்துல இளைஞர்கள்லாம் என்னன்னா, மொபைல வச்சுக்கிட்டே தான் சாப்பிடுவாங்க. அது எல்லார் வீட்லயும் நடக்குது. என் மருமபிள்ளை சாப்பாடு தட்டுல கைய நான் அப்படியே நின்னு பாப்பேன். அப்படியே ஃபோன பாத்துக்கிட்டே தான் அது இறங்கும். அப்ப நான் யோசிச்சேன், எத வச்சாலும் சாப்பிட்டுருவாங்க போல இருக்குன்ற மாரி தோணும் எனக்கு. அந்த மாதிரி கோவம் வருது. மொபைல பாத்துக்கிட்டே நீ என்ன சாப்பிடுறன்றத கூட அதே மாதிரி என்ன பண்றாங்க, அந்த கைய கழுவும்போது கூட அந்த மொபைல பாத்துட்டு அந்த செகண்ட்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்களாம். அப்படியே டேப்ப திறந்து வச்சுட்டு அப்படியே கைய கழுவுது. அது நான் நெறைய சில இடத்துல குத்தி சொல்லிடுவேன். எனக்கு கோவம் வரும். தண்ணிய வேஸ்ட் பண்றது வந்து இது பண்ண முடியாது. அப்போ நம்ம இது இது எதுக்கு சொல்ல வரேன்னா, குடும்பத்துல இருந்தே இந்த விஷயங்கள கொண்டு வாங்க. முதல்ல சேமிக்கிற வழிக்கு முன்னாடி செலவு பண்றத கம்மி பண்ணா சேமிப்பு கூடிரும். அத நான் ஃபினான்ஷியலாவும் அப்படிதான் பார்ப்பேன். செலவ கம்மி பண்ணுங்க. ரூ. 100 செலவு பண்ற, ரூ. 10 செலவு பண்ணாலும் அன்னைய நாள் போகும். அத மாதிரி தான் தண்ணிய சிக்கனமா செலவு பண்ணணும். அப்படின்றத வீட்ல இருந்தே கொண்டு வரணும். ஒவ்வொரு வீட்லயும் மாற்றம் உண்டா, ஊர்ல மாற்றம் உண்டாகும். ஊரு நாடாகும். நாடு இந்தியாவாக, இந்தியா உலகமாகும். சோ முதல்ல வீணா போற தண்ணிக்கு நெறைய அத நீங்க ஒண்ணுமே இல்ல. பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. அதுக்கான பதில் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த அடுத்த பாயிண்ட்க்கு வரேன். இப்போ என்னன்னா, நிகழ்கால எனக்கு இன்னைக்கு எனக்கே இல்ல. நான் என்னத்த எதிர்காலத்துக்கு குடுக்கறதுன்னு தானே உங்க கேள்வி. இன்னைக்கு இல்ல. இல்லன்ற நிலைமை வரக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? தண்ணி சிக்கனம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இருந்தா தானங்க சிக்கனமா யூஸ் பண்ண முடியும். அப்ப இ இருக்கணும். தண்ணி இருந்தால் தான் சிக்கனமா யூஸ் பண்ண முடியுன்ற பட்சத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, மரம் நடுறது. உண்மையாவே மனசார சொல்றேங்க. இந்த ஒரு பிளான எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே எல்லாமே கரெக்ட் ஆயிடும். யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ சொத்து லேண்டுங்க இருக்கு. அதாவது ஒருத்தன் சொத்து வாங்கணும்னு ஆசைப்பட்டாலே, சொத்து வாங்குனா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1/2 கிரவுண்ட் இடம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1200 ஸ்கொயர் ஃபீட்டா? அதுல வந்து நான் என்ன சொல்றேன்னா, 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டிக்கோங்க. 200 ஸ்கொயர் ஃபீட் மரம் நடுங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டோம்னா, நம்ம அப்துல் கலாம் சொன்னதுதான். அப்துல் கலாம் மரம் நடு ஒரு விஷயத்த புரட்சிய உண்டாக்குனாரு. அத வந்து விவேக் அவங்க கிட்ட குடுத்தாங்கன்னு நெனைக்கிறேன். அது எனக்கு பெருசா டீட்டெயில் தெரியல. அந்த மாதிரி அந்த மாதிரி அதாவது உலகமே இந்த மாரி பாதையில போனா, இதற்கான வழி சரியா கிடைக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. அதாவது நம்ம எவ்ளோ ஸ் ஸ் அப்ப 1/2 கிரவுண்டோ, 1 கிரவுண்டோ எவ்ளோ வாங்குறோமோ, அதுல வீடுன்னு கட்டுற ஏரியாக்கு ஓ! இத்தன ஸ்கொயர் ஃபீட் வந்து கம்பல்சரி மரம், செடி, கொடி வைக்கிறதுக்கு இடத்த ஒதுக்கணும்னு சொல்லிட்டு, உலக லெவல்ல சட்டம் வரணும். அந்த இன்னைக்கு வைக்கிற மரம், நாளைக்கு மழையை தரும். அது உங்களுக்கு இன்னைக்கும் உங்களுக்கு மழை வருங்க. நீங்களும் மழைய யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணிய யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்சத நல்லா செலவு பண்ணிக்கலாம். கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம். இன் ஃபியூச்சருக்கு இன்னைக்கு நடுற ஒரு ஒரு விதையும் வைக்கிற ஒரு விதையும் நாளைக்கு மரமாகும் இல்லையா? மரம் தான் மழையை தரும். அதுதானே திருவள்ளுவர் சொல்லியிருந்தாரு. "நீரின்றி அமையாது." எத நோக்கி சொல்றாரு? "வானின்று அமையாது ஒழுக்கு." எங்க அடிக்கிறாரு? வானத்துல இருந்து தண்ணி வரணும்யா. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? இன்னைக்கு மரங்களை நடு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன இந்த கால்வாய் இது பண்றது, அதெல்லாம் பார்த்தேன். எனக்கு பெருசா எப்படி சொல்றது? தெளிவான விளக்கம் குடுக்க தெரியல. ஆனா என் என்னது வந்து ஒவ்வொரு வீட்லயும் இந்த மாற்றத்தை உண்டாக்குங்கள். குழந்தைங்களுக்கு சொல்லி வளங்க. தண்ணீர்னா இப்படிதான் செலவு பண்ணணும். நான் சொன்ன மாதிரி ஒண்ணு கேட்கலன்னா, இந்த மாதிரியான ஒரு ரூட்டையாவது எடுங்க. ஆனா நமக்கு தேவை சரியான பாதை. அந்த பாதைய உருவாக்கிட்டோம்னா, ஒவ்வொரு வீடுகள்லயும் இந்த பாதைய உருவாக்கிட்டோம்னா, நாடு வளம் பெறும். ஆட்டோமேட்டிக்கலி மாற்றங்கள் நிகழும். அப்ப எப்படி பார்த்தாலுமே, எதிர்காலத்தை நோக்கி தான் நாம செய்யற ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும்
பதில் என்னன்னா இன் ஃபியூச்சர். அப்படி பார்க்கும்போது எதிர்காலத்திற்கான வேலைகளை தான் நீங்களும் செய்கிறீர்கள். சோ எதிர்காலத்தினுடைய நல்ல அதாவது தண்ணீர் வறட்சி வரக்கூடாதுன்றதுக்கான செயல்கள தான் நீங்க செய்ய போறீங்க. அததான் எதிரணியில பேசப் போறாங்க. அப்படின்றது கண்டிப்பா இதுதான் உண்மை. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். சிறப்பு, சிறப்பு சுசீலாம்மா. சிறப்பா வந்து உங்களோட உரைய வந்து முடிச்சிருக்கீங்க. உங்களோட வாழ்க்கை நிகழ்வுகளையும், உங்களோட ஆதங்கங்களையும், உங்களோட குடும்பங்கள் நடந்த நிகழ்வுகளையே வந்து எவ்வளவு வந்து நீர பற்றி வந்து அதோட முக்கியத்துவத்தையும், அதோட உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அந்த நீரை பற்றிய ஒரு விழிப்புணர்வையும் வந்து சிறப்பா வந்து சொல்லியிருக்கீங்க. ஆ அதே மாரி மரம் நடுதலை பத்தியும் வந்து சிறப்பா சொல்லியிருக்கீங்க. ஏன்னா வந்து மரம் தான் வந்து நீருக்கே வந்து முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். நெறைய மரங்கள் வைக்கும்போது மழை பெய்யும். மழை பெய்யும்போது நீர் வந்து அ உலகத்திற்கு வரும். அப்படி இருக்கும்போது அந்த நீரை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து நிகழ்காலத்திலயும் சரி, எதிர்காலத்திலும் சரி அந்த நீரை வந்து நம்ம பயன்படுத்தி வந்து வறட்சி அப்படிங்கிறத வந்து ஒழித்து விடலாம். இப்ப வைக்கிற மரம் வந்து எதிர்கால வளர்ச்சிக்காக வந்து அது செயல்படும் அப்படின்னு வந்து சிறப்பா வந்து சொல்லியிருக்கீங்க. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு எதிரணியர் என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். மக்களுக்கு நீர்க்கல்வி ஏன் அவசியம்? நிகழ்கால வளர்ச்சிக்கே என்ற அணியில் பேசுவதற்கு செல்வி அனுஷியா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நிகழ்கால வறட்சிக்காகவே எதிர்கால வளர்ச்சிக்காகவே நீர்க்கல்வி ஏன் அவசியம்ங்கிற தலைப்பை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். நீரை பற்றிய விழிப்புணர்வு பட்டிமன்றத்திற்கு எனக்கு பேச வாய்ப்பளித்த களஞ்சியம் வானொலிக்கும் நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கும் நடுவர் அவர்களுக்கும் எனது சக பேச்சாளர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஐயா, தண்ணீரோட தேவை யாருக்கு தெரியுதோ இல்லையோ, நடுவர் அவர்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் நிகழ்ச்சி தொகுப்பாளர்களுக்கும் கண்டிப்பா தெரியும். ஏன்னா பேசி பேசி தொண்டை வறண்டு போறப்ப ஒரு டம்ளர் தண்ணி கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு தோணாத பேச்சாளர்களே இருக்க மாட்டாங்க. உடற்கல்வி கேள்விப்பட்டிருப்போம். இது என்ன நீர்க்கல்வி? நீர்க்கல்வினா வேற ஒண்ணும் இல்ல, நீரை பத்தி கத்துக்கிறது தான். நீரை பற்றி நம்ம என்ன கத்துக்கணும்? நீர்னா H2O, அவ்வளவுதானே? அப்படி இல்லை. நீர்க்கல்வி, வாட்டர் எஜுகேஷன் அல்லது வாட்டர் லிட்ரஸி அப்படின்னா நீர் வளங்களை பாதுகாத்தல். நீர் வளங்களை பாதுகாத்தல், மேலாண்மை செய்தல் மற்றும் அவசியத்தை உணர்தல் குறித்த அறிவை மேம்படுத்துவதாகும். நீர்க்கல்வி ஏன் தேவைங்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு. அதை நான் சொல்ல விரும்புறேன். ஒன்று, தண்ணீர் தட்டுப்பாட்டை எதிர்கொள்றதுக்கு. ரெண்டாவது, நிலத்தடி நீரை பாதுகாக்கிறதுக்கு. மூணாவது, நவீன நீர்ப்பாசன முறைகளை அறியறதுக்கு. நாலாவது, உடல் ஆரோக்கியத்தை பேணுறதுக்கு. அடுத்தது கடைசியா சுற்றுச்சூழல் சமநிலையா வச்சுக்கிறதுக்கு. அன்றாட வாழ்க்கையில விவசாயம், தொழில் மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கு நீர் இன்றியமையாததா இருக்குங்கிறதுனால நீரை சேமிக்கவும் அதனை சரியா பயன்படுத்துறதுக்கும் நீர்க்கல்வி அவசியமாகுது. இப்ப நீர்க்கல்வினா என்னன்னு எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது, உலக சுகாதார அமைப்புல 2012ஆம் ஆண்டு அறிக்கை ஏறக்குறைய 9.7 கோடி இந்திய மக்கள் பாதுகாப்பான குடிநீரின்றி அவதிப்படுவதாக கூறியிருக்காங்க. நிகழ்கால வறட்சியை சமாளித்தால்தான் எதிர்கால வளர்ச்சியை பற்றி யோசிக்க முடியும். நம்ம நமக்கு இப்பவே குடிக்க தண்ணி இல்லைன்னா நம்ம பசங்களுக்கு, எதிர்கால பேரன் பேத்திங்களுக்கெல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணியை பத்தி நம்ம எப்படி யோசிக்க முடியும்? நம்மளே உயிரோட இருப்போமான்னு தெரியாது. எதிர்காலத்தை பத்தி யோசிக்க முடியறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். நிகழ்கால வறட்சியை போக்கவும் எதிர்கால வளர்ச்சிக்கும் ஒரே தீர்வு தான் இருக்கு. அது நிலத்தடி நீரை பாதுகாக்கிறதும் மழை நீரை சேமிப்பதும் நீர்க்கல்வியை அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பது. இது மூலியமா மட்டும்தான் நம்ம நீரை பாதுகாக்க முடியும். ஐயா, எனக்கு இப்ப 25 வயசு ஆகுதுன்னா 20 வருஷம் கழிச்சு எனக்கு குடிக்க தண்ணி இருக்குமாங்கிறதே எனக்கு ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு. இதை கேட்குற எல்லாருக்குமே அதே பயம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இப்பல இருந்து நீரை சேமிக்க ஆரம்பிங்க. எதிர்கால வளர்ச்சிக்கு அப்புறம் யோசிக்கலாம். நம்ம இருக்கிற ஆயுள் காலத்திலேயே தண்ணி இருக்குமா அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு கேள்வியா இருக்கு. எதிர்கால சந்ததிக்கெல்லாம் நீங்க சேமிக்கணும்னு இல்லை, நீங்க வாழ்ற காலத்திலேயே உங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுன்னு ஐநாவே சொல்லிட்டாங்க. இந்தியாவில மொத்தமா 20 பெரிய ஆற்றுப்படுகைகள் இருந்துச்சு. அது மத்திய நீர்ப்பாசன அமைச்சகத்தில் கீழங்கும் மத்திய நீர்க்குழு வகைப்படுத்தியிருக்கு. இதுல வெறும் 9 ஆற்றுப்படுகைகளை வசிக்கிறவங்க மட்டும்தான் நீர் பஞ்சத்தை இப்ப சந்திக்காம வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதாவது மொத்த மக்கள் தொகையில தற்போது ஏறக்குறைய 76% மக்கள்
கடுமையான நீர் பஞ்சத்துல வாழ்றாங்க அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சியான உண்மையா இருக்கு. தனிநபருக்கு கிடைக்கின்ற நீரின் அளவுக்கும் ஒரு நாட்டின் வறுமையின் அளவுக்கும் நெருங்கி தொடர்பு இருக்கு. இப்போ வந்து மதுரை சைட்லாம் பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து நீரை தேடி குடத்தை எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்ப இன்னைக்கு வரையும் அந்த சூழல் தான் இருக்கு. பெண்கள் வந்து நீரை தேடி அலையறதுனாலயும், பல மணி நேரம் அந்த நீருக்காக காத்திருக்கிறதுனாலயும், அவரோட உழைக்கும் நேரம் வந்து வீணடிக்கப்படுது. அவங்க வேற வேலைக்கு போறத விட்டுட்டு நீருக்காகவே காத்திருக்காங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, வருமான குறைவு ஏற்படுது. நீரை தேடி அலைவதாலும், காத்து கிடப்பதாலும் ஏறக்குறைய 15 கோடி பெண்கள் வந்து அவங்களோட வேலை நாட்கள் வந்து ஒரே ஆண்டுல மட்டும் வீணடிக்கப்படுது. அதனால 1000 கோடி அளவுக்கு இழப்பும் ஏற்படுறதா சொல்றாங்க. 2000 ஆண்டுக்கும் 2050ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலத்துல நீரோட தேவை வந்து 128% அளவுக்கு மொத்தமா அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து நீரோட தேவை வந்து அதிவேகமா வளர்ந்துட்டு வரும் வேளையில, நீரோட இருப்ப வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கும், புதிய நீர் ஆதாரங்கள வந்து பெருக்குவதற்கும் வாய்ப்புகளும் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. முதல்ல வந்து நீர் வரத்து பகுதிகள்ல ஏற்படுற மண் அரிப்பு, அணைகள்ல வண்டல் மண் சேர்ந்து அந்த அணைகளோட கொள்ளளவ வந்து குறைக்குது. ஆற்று ஆற்று பகுதிகள்ல உள்ள கொள்ளளவு ஒரு ஆறுனா அதுக்குன்னு கொள்ளளவுன்னு இருக்கும். அது அதை அந்த அளவும் மண்ணு வந்து மேல மூட மூட அந்த அளவும் குறையுதுன்னு சொல்றாங்க. கொஞ்ச நாள் ஒரு குளத்துல தண்ணி இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா மண்ணு சேர்ந்து ஃபுல்லாவே மூடி தரையோட தரையா ஆயிடும். அதான் மண்ணோட இயல்பு. அந்த மாரி ஆற்றுலயும் மண் வந்து சேருது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இந்தியாவில் மொத்தமாக 6.4 லட்சம் குளங்கள் வந்து இருக்குதா சொல்றாங்க. தமிழகத்திலேயே வந்து ஏறக்குறைய 41,127 குளங்கள் இருக்கு. ஆனா இந்த குளங்கள் வந்து முழுசா இருக்கான்னா இல்ல. அது வந்து ஆ பெரும்பாலான நீர்நிலைகள் வந்து அரசு துறையினால ஏதோ ஒரு கட்டடம் கட்டவோ, ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டவோ அவங்களால ஆக்கிரமிக்கப்பட்டு புதிய கட்டடங்கள் வரதா சொல்றாங்க. இந்தியாவுல நீர்ல வந்து ஏறக்குறைய 85% வந்து விவசாயத் துறையில தான் பயன்படுத்துறாங்க. இத வந்து எப்படி குறைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நவீன நீர்ப்பாசன உத்திகளான சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் இது மூலயமா 50%மா நம்ம நீர வந்து பயன்படுத்தலாம். 85%ங்கிறத 50% வரையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால பயிர்களோட உற்பத்தியும் களைப்பயிர்லாம் தண்ணி நெறையா இருக்கறனால முளைக்கும். அப்படி இல்லாம 40லேருந்து 60% பயிர்களோட உற்பத்தியையும் அதிகரிக்க முடியும். அடுத்தது தொழிற்சாலைகள் மற்றும் வாகனங்கள் மூலமாக அதிகமாக வெளியிடப்படும் மாசு கலந்த கார்பன் டை ஆக்சைடு. இதனால என்ன ஆகுதுன்னா வளிமண்டலம் பாதிக்கப்படுது. மழை அளவுல மாற்றம் ஏற்படுவதற்கு இது ஒரு முக்கிய காரணமா இருக்கு. இதனை வந்து சரி செய்வதற்கு புதிய மாற்றங்கள் நட்டு, மரங்கள் நட்டு, காடுகளை வந்து உருவாக்கி ஒரு ஆஹ் காடுகளை உருவாக்குறதன் மூலமா இதை கட்டுப்படுத்துறத பச்சை அக கட்டுமானங்கள்னா கிரீனரி பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம சுத்தி இருக்கிற பச்சை பசலான இடங்களை வந்து அதிகரிக்கிறது மூலமா நம்மளால இந்த நிலத்தடி நீரையும் கொஞ்சம் பாதுகாக்க முடியும், மழை வளத்தையும் பெருக்க முடியும். இன்னும் ஒரு சில வரிகளோட முடிச்சுக்கிறேன். தமிழகத்தில் 22க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இருக்கு. அதாவது வறட்சியா குறிப்பா ராமநாதபுரம், சிவகங்கை, கோவை, திருப்பூர், நீலகிரி, சேலம், வேலூர், திண்டுக்கல், நாமக்கல், கரூர், தூத்துக்குடி மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்களில் கடுமையான நீர் பற்றாக்குறை இருக்குன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல உள்ள மொத்த நீர்வளமுமே மழையை நம்பிதான் இருக்கு. ஒண்ணு வடகிழக்கு பருவமழை, மற்றொன்று தென்மேற்கு பருவமழை. ஆனா நம்மளுக்கு எப்ப நீர் கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. இந்த மழை மட்டும் பெய்யலைன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு வருஷத்துல இந்த 2 பருவமழையும் பெய்யலைன்னா நம்மளோட மாநிலம் என்ன ஆகும்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. இன்னைக்கு செய்திப்படி தேசிய பசுமை தீர்ப்பாயம் என்ன சொல்லியிருக்கு என்ஜிடி அப்படின்னா, நிலத்தடி நீர் சுரண்டல் வந்து இந்தியாவில் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பஞ்சாப்ல 75.16%, ஹரியானால 61.54%, டெல்லியில 41.18%, தமிழ்நாட்டுல 33.87%, கர்நாடகத்துல
18.99% நீர் சுரண்டல் பதிவாயிருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 நிலத்தடி நீரை அதிகமாக பயன்படுத்துறது, 2வது வந்து கட்டுப்பாட்டு விதிமுறைகள் சரியாக அமல்படுத்தாதது. அதாவது ஒரு வீட்டுக்கு போர் போடுறோன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டணும், இல்ல 4 வீட்டுக்கு ஒரு போர் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு மாவட்ட அலுவலகங்கள்லேருந்து ஒரு உத்தரவு கடுமையா இல்லாததுனால இந்த மாதிரி நீர் சுரண்டல் ஏற்படுது. மனிதனை தவிர எந்த உயிரினமுமே இயற்கையை அழிக்கும் செயல்ல ஈடுபடுவதில்லை. ஆனால் மனிதன் செய்யும் தவறுகளால் தட்பவெட்ப சூழ்நிலை பாதிக்கப்பட்டு ஓசோன் வரை துளை ஏற்பட்டுள்ளது. இதனால் பல்வேறு உயிரினங்களும் அழிந்தும் அழியும் நிலைக்கும் வந்துவிட்டன. கடைசியா எனக்கு பிடிச்ச ஒரு கவிதை படித்ததில் பிடித்தது சொல்லிடுறேன். மணல் கொள்ளையனுக்கும் அஸ்தியை கரைக்க வழிவிடுகிறது ஆறு. ஆனால் மணல் கொள்ளை தனது எதிர்கால சந்ததியின் நீர் கொள்ளை என்பதை அறியாத மனிதன் தவறு செய்வதை நிறுத்தாவிடில் பேரழிவுகளை இயற்கை கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதே எனது கருத்து. நீரை சேமிப்பதற்கு மழை வளம் வேண்டும். நீரை மண் ஏற்றுக்கொள்ள வெப்பமயமாதல் குறைய வேண்டும். இரண்டிற்கும் ஒரே வழி மரம் நடுவதே. மரம் நடுவோம், மழை பெறுவோம், பெற்ற மழையை சேமிப்போம் என்ற 3வது வரியையும் சேர்த்து கொள்ளும் காலம் வந்துவிட்டது என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அனுஷியா அவர்களே, அற்புதமா வந்து உங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. ஸ்டாட்டிஸ்டிக்லயும் சயின்ஸையும் கலந்து சொல்லியிருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த இந்தியாவிலையும் சரி, தமிழகத்திலையும் சரி, உலக அளவிலையும் சரி, என்னென்ன நீரை பற்றிய தரவுகள் இருக்கோ எல்லாத்தையுமே வந்து அடுக்கடுக்கா அடுக்கி அதோட பற்றாக்குறை வந்து சொல்லியிருக்கீங்க. அதாவது இப்ப இந்த நிகழ்காலத்திலேயே வந்து எங்களுக்காக வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைங்கும் போது நாங்க வருங்காலத்துல வந்து தண்ணிக்காக எப்படி வந்து அதை பத்தி யோசிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கேள்வியில ஆரம்பிச்சீங்க. இறுதியா வந்து ஒரு சிறப்பான ஒரு கவிதையில வந்து அந்த மண் சுரண்டலையும் அதனால நடக்கும் விளைவு வந்து மறுபடியும் நீர் சுரண்டல் தான் அப்படிங்கிறதையும் வந்து தெளிவா சொல்லியிருக்கீங்க. எக்கச்சக்க தரவுகள் சொல்லியிருந்தீங்க. அதாவது உலக அளவுல வந்து கிட்டத்தட்ட 76% வந்து நம்ம நீர் பற்றாக்குறையில தான் இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. தமிழகத்திலயும் வந்து கிட்டத்தட்ட 22 மாவட்டங்கள்ல இந்த வறட்சியில வந்து இருக்காங்க அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்லியிருக்கீங்க. எல்லாத்துக்கும் அந்த ஒரு நீர்க்கல்வி அப்படிங்கிறது எவ்வளவு அவசியமோ அந்த அளவுக்கு இப்ப இருக்கிற நீரோட நிலை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது அவசியம். அப்பதான் வந்து நீர்க்கல்விக்கே போக முடியும். அதே மாதிரி தலைப்பு வந்து மக்களுக்கு நீர்க்கல்வி ஏன் அவசியம் அப்படிங்கும்போது, நீர்க்கல்வினா என்ன அப்படிங்கிறத வந்து சிறப்பா சொல்லி ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் உங்களோட கருத்துக்கள் எல்லாமே வந்து தெளிவா விளக்கியிருந்தீங்க. இப்ப வந்து எனக்கு 25 வயசு ஆகுது. இப்ப வந்து நான் இன்னொரு 20 வருஷம் கழிச்சு எனக்கே வந்து நீர் இருக்குமா அப்படிங்கிறது தெரிஞ்சுங்கும்போது, எதிர்காலத்த வந்து நான் யோசிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன் வச்சிருக்கீங்க. அது எல்லாத்துக்கும் வந்து எதிரணியிலிருந்து இறுதி பேச்சாளராக செல்வி லோகநாயகி அவர்கள் வந்து வர இருக்காங்க. அவங்க வந்து மக்களுக்கு நீர்க்கல்வி ஏன் அவசியம்? எதிர்கால வளர்ச்சிக்கே அப்படிங்கிற அணியிற்கு வந்து ஆதரவாகவும், அனுஷியா கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதிலாகவும் வந்து ஒரு இறுதி பேச்சாளராகவும் அவங்களோட கருத்தை தெரிவிக்க அன்போடு அழைக்கிறோம். ஆனா ஸ்டார்ட் பண்ணட்டுமாண்ணே? ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புருகுவதா மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் ஒரு நுழைவா உலகால் உமதுதாய் மிக உயிர்வாத எடைகிறாள் உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா என்ற தமிழ்தாயின் பொன்னடி தொட்டு இந்த பட்டிமன்றத்தை மிகச் சிறப்பாக நடுவர் பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் நடுவர் அவர்களுக்கும் எண்ணணியிலும் எதிரணியிலும் நிறைய நல்ல கருத்துக்களை பேசி இங்கே பதிவு செய்திருக்கக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பவித்ரா அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் மாலை வணக்கம். நீர்க்கல்வி மக்களுக்கு ஏன் அவசியம்? எதிர்கால வளர்ச்சிக்கா நிகழ்கால வளர்ச்சிக்கா என்ற ஒரு அருமையான தலைப்பு. களஞ்சியம் சமூக வானொலியில் நடத்தப்படும் பட்டிமன்றங்கள்ல பேசுவது தனி பெருமை. ஏன் அப்படின்னா, ஏதோ வந்தோம், அந்த மேடையில பேசணும், ஏதோ கருத்துக்களை பதிவு செஞ்சோம், பேசணும், வந்தோம், போனோம் அப்படின்னு நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் போது இந்த கருத்தியலின் மூலமாக, இன்று பேசப்பட்ட கருத்துக்களின் மூலமாக, இன்று பேசப்பட்ட பேச்சாளர்களினுடைய தரவுகளின் மூலமாக யாரோ ஒருவரின் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்வதற்கு அன்று முதல் இன்று வரை உறுதுணையாக இருந்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சமூக வானொலிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை இந்த தருணத்திலே உரித்தாக்கிக் கொள்கிறேன்.
நீர்க்கல்வி ஏன் அவசியம் அப்படிங்கிற தலைப்புல நீர்க்கல்வி வந்து எதிர்கால வளர்ச்சிக்கு தான் மக்கள் வந்து நீர்க்கல்வி அவசியம் மக்களுக்கு அப்படிங்கிற தலைப்புல என்னுடைய உரைய பேச தொடங்குறேன். முதல்ல நீர்க்கல்வி அப்படின்னா என்ன? நீர் வாட்டர் அப்படிங்கிறது நீர்க்கல்வி அப்படிங்கிறது ஏதோ ஒரு விழிப்புணர்வு மட்டும் கிடையாது. நம்ம நீருடைய முக்கியத்துவம், அதோட சுழற்சி, பாதுகாப்பு, மேலாண்மை இது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு எதுக்காக செயல்படணும்? இந்த விழிப்புணர்வுகள்லாம் ஏன் மக்களுக்கு தேவைப்படுதுன்னா, சுருக்கமா சொல்ல போனா நம்ம அங்கேயும் இங்கேயும் போயிட்டு பெரிய விளக்கங்கள் தேவை கிடையாது. முக்கியத்துவம், சுழற்சி, பாதுகாப்பு, மேலாண்மை இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஒரு சொட்டு குடிநீரை கூட வீணாக்காமல் எப்படி கையாள்வது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்க வைக்கிறது தான், மக்களுக்கு தெரியப்படுத்துறது தான் என்னை பொறுத்தவரையில் நீர்க்கல்வி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நீரோட சுழற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஒண்ணுமே இல்ல. சிம்பிள். நம்ம சின்ன வயசுல இருந்து படிச்சிருப்போம். மழை நீர் வந்துட்டு கடல்ல கலக்கும். கடல் நீர் ஆவியாகி திரும்ப வானத்துக்கு போகும். மறுபடியும் தான் அந்த நீருடைய சுழற்சி. இந்த சுழற்சி தான் இந்த சைக்கிள் தான் நடந்துட்டே இருக்கும். நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம நீரை வந்து சிக்கனமா நம்ம பயன்படுத்தணும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட. இதெல்லாமே ஒரு வகையான நீர்க்கல்வியோட அவசியத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அது மாதிரி மழைநீரை சேகரிச்சு வைக்கணும். மழைநீரை வந்து நம்ம சேகரிச்சு வச்சு நிலத்தடி நீரை நிலத்துக்கு அடியில அனுப்பி நிலத்தடி நீரை அதிகப்படுத்துறதன் மூலமா நம்மளுடைய நீருக்கான தேவை இதெல்லாமே சரி செய்யப்படும். நீர் மாசுபாட்டை தடுக்கணும். நீர் மாசுபாட்டை எப்படி தடுக்கலாம்? ஆறு, நீர்நிலை, குப்பைகள், பிளாஸ்டிக்ல தொழிற்சாலை இருக்கக்கூடிய ரசாயன கழிவுகள்லாம் நீர்நிலைகள்ல கலக்காம இருக்கிறத தடுக்கிறது. விவசாயத்துக்கு வந்து அதிகமா நீர் தேவைப்படுறது விவசாயத்துக்கு தான். சோ அப்போ என்ன பண்ணலாம்? விவசாயத்துக்கு வந்து குறைவான சொட்டு நீர் பாசனங்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி குறைவான நீரை பயன்படுத்தி அதிக மகசூலை பெருக்கிறது எப்படி அப்படிங்கிற விஷயத்த போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறது. இந்த மாதிரி சில விஷயங்கள் மூலமா நம்ம இந்த நீர் மேலாண்மை, அதாவது நீர்க்கல்வி இதெல்லாம் இது கூட படிக்கக்கூடிய விஷயங்கள். சிம்பிளா சொன்ன மாதிரி ஒரு சொட்டு குடிநீரை கூட வீணாக்காம நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா, உலகத்துல இருக்கக்கூடிய நீர்ல இந்த தரவுகள் மிகவும் முக்கியமா நம்ம சின்ன வயசுல இருந்து கேள்விப்படுறோம். வெறும் 3% மட்டுமே நன்னீர் இருக்குதாம். நன்னீர் அப்படிங்கிற நீர் வெறும் 3% மட்டும்தான் இருக்கு. அந்த நன்னீர்லயும் கூட மக்கள் குடிக்கக்கூடிய நீர் அப்படிங்கிறது 1%த்திற்கும் மிக குறைவாக இருக்காம். அந்த நன்னீருமே எந்தெந்த இடங்கள்ல இருக்குன்னா, பனிப்பாறைகள்லயும் எளிதாக எடுக்க முடியாத இடங்கள்ல இருக்கிறதா சொல்றாங்க. அப்ப இந்த குடிக்கிறதுக்கு தேவையான நீர் 1%த்திற்கும் குறைவாகத்தான் இருக்குன்னு சொன்னா, நம்ம எவ்வளவோ இடங்கள்ல வந்து இன்னைக்கு பாக்குறோம். தண்ணீரை தேவையில்லாம தொறந்து விடுறது, வீட்டுல மோட்டரை போட்டு ஆஃப் பண்றது இல்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நாம் சரி செய்து கொள்வது கூட நீர்க்கல்வியை முறையாக படிச்சா, புரிஞ்சுக்கிட்டோம்னா, தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமா தவறு நம்ம செய்ய மாட்டோம். இப்ப நம்ம நீர்க்கல்வியை பத்தி நான் விளக்கம் ஏன் கொடுத்தேன்னா, என்ன அப்படின்னு ஒரு புரிதல் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன். இப்ப நம்மளுடைய தலைப்பு எதிர்கால வளர்ச்சியா இல்லைன்னா நிகழ்கால வறட்சியா அப்படிங்கிறதா. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம எதிர்காலம் இல்லையா? நம்ம வந்து இன்னைக்கு நம்ம நிகழ்காலம் தான். நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம எதிர்காலமா இருந்திருப்போம். அப்ப அவங்க வந்து யோசிச்சு அவங்க வாழ்க்கையில சிக்கனமாக இருந்து நம்மளை கருத்துல கொண்டு அவங்க வாழ்க்கையை முறையாக அமைத்துக் கொள்ளவில்லை என்றால் இன்றைய நிலைக்கு நம்முடைய வாழ்க்கை மிகவும் சிக்கலா இருந்திருக்கும். இல்லை நம்மளுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை கருத்துல கொண்டு அவங்க வாழ்க்கை அவங்க முறையாக, நெறியாக, சரியாக, சிக்கனமாக, செழிப்பாக வாழ்ந்திருந்தாங்கன்னு சொன்னா இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை இந்த 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 வயதிலே இந்த காலகட்ட இந்த நிலையிலே வச்சுக்கோங்களேன் மிக சிறப்பாக இருந்திருக்கும். இன்று நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையே கடந்த காலத்தினுடைய எதிர்காலம் தான் நம்ம. அப்ப இப்ப இருக்கக்கூடிய இந்த நிகழ்கால வளர்ச்சி அப்படிங்கிறதே என்னை பொறுத்த மட்டில் நம்ம கடந்த காலத்தில் செய்த தவறின் வெளிப்பாடு, கடந்த காலத்தில் எதிர்காலத்தை எண்ணி பார்க்காததுடைய வெளிப்பாடு, கடந்த காலத்திலேயே நீர்க்கல்வி ஏன் அவசியம், எதிர்கால மக்களுக்கு அதை சேமிச்சு வைக்கணும் அப்படின்னு செய்யக்கூடிய விஷயத்த கோட்டை விட்டதன் வெளிப்பாடுதான் நிகழ்கால வறட்சி என்னை பொறுத்த வரைக்கும். அப்ப இந்த நிகழ்கால வறட்சியை சரி செய்யணும் தான். இன்னொன்னு இந்த நிகழ்கால வளர்ச்சிக்கு உடனடி நடவடிக்கைகள் எடுத்தா சரி செய்ய முடியுமே தெரியும். இப்போ போய் நீர்க்கல்வி வந்து ஏன் அவசியம் அப்படின்னு புரிய வச்சு அது மூலமா நீங்க நிகழ்கால வளர்ச்சியை சரி செஞ்சிட முடியாது. டஃப் பீரியட் எப்படி நீங்க ஒரு இதை புரிய வச்சு அதை படிக்க வச்சு அப்படி செய்வீங்க? அப்ப இப்படி இருக்கு. இந்த சூழலுக்கு காரணம் கடந்து வந்த பாதையிலே எதிர்கால வளர்ச்சியை பற்றி கருத்தில் கொள்ளாதது, கண்டு கொள்ளாததுதான். அப்ப நம்முடைய நீர்க்கல்வி மக்களுக்கு அவசியமாகி போவது எந்த இடத்தில் என்றால் நீர் எதிர்கால வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நீர்க்கல்வியை மக்கள் வந்து தெரிஞ்சுக்கும் பொழுதுதான் நிச்சயமாக இப்ப இருக்கக்கூடிய சூழல் இருக்கிற வறட்சி போல எதிர்கால தலைமுறைக்கும் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்மவர்களுக்கும் நம் சமுதாயத்திலே சின்ன குழந்தைகளாக இருந்து வளர்ந்து
பெரியவங்கள் ஆகக்கூடியவங்களுக்கும் அப்ப இந்த நிகழ்கால வறட்சி அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு பட்டிமன்றம் நடத்தி விடாத ஒரு சூழல்ல அவங்கள வாழ வைக்கணும்னு சொன்னா நம்ம இந்த நீர்க்கல்வி அவசியமாகி போவது எதிர்கால வளர்ச்சிக்கு தான். எந்த ஒரு விஷயமே நீங்க சேமிச்சீங்க, நீங்க வந்து பயன்படுத்துறீங்க அதாவது நிகழ்காலத்துக்காக. நீங்க நீர்க்கழிவுன்னு எடுத்துக்கும் பொழுது நீர் சேமிப்பும் நீர் மேலாண்மையும் இது மழைநீர் சேகரிப்பும் வந்து விடுகிறது. எதிலெல்லாம் சேமிப்பு என்ற வார்த்தை வருகிறதோ, எதெல்லாம் சேமிக்கிறோமோ அது எல்லாமே எதற்காக? சேமிப்பு என்பது எதிர்காலத்திற்கு என்பது இயல்பாகவே நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். சேமிப்பு எதற்கு? எதிர்காலத்துக்கு தானே. அப்ப நீங்க நீர்க்கழிவுன்னு எடுத்துக்கிட்டாலே அதை பேஸ் பண்ண டாபிக்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீர் சேமிப்பு, மழைநீர் சேகரிப்பு, நிலத்தடி நீர் சேகரிப்பு, இததான் சிக்கனமா எதுக்கு பயன்படுத்தும்? சேமிச்சு வைக்கிறதுக்கு. ஒரு விஷயத்தை சேமிக்கிறோம்னு சொன்னாலே அது எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் எதிர்கால வளர்ச்சிக்குமாக மட்டும்தான் இருக்க முடியும். அப்ப இந்த நீர் கல்வியிலேயே வந்து விடுகிறது எதிர்காலத்திற்காக அப்படின்னு. அப்ப நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய வறட்சி நிலைக்கு காரணமே நான் சொன்னது போல கடந்த காலத்தில் கோட்டை விட்டதுதான். அப்ப எதிர்காலத்திலும் இந்த மாதிரி சூழல் ஏற்படக்கூடாதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? எதிர்கால வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இந்த நீரை சேமிச்சு வைக்கணும். அப்ப நீர்க்கல்வி மக்களுக்கு அவசியமாகி போவது மீண்டும் மீண்டும் சொல்வது போல எதிர்காலத்துல நம்ம குழந்தைங்க தண்ணீர் கஷ்டப்படக்கூடாது, நிலத்தடி நீர் வந்து இல்லாத நிலை வந்து ஏற்படக்கூடாது, மக்கள் வந்து சரியாக அதை கையாளணும் அப்படிங்கிற காரணமே இந்த நீர்க்கல்வி மக்களுக்கு எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தான் அவசியமாகி போகுது. அமர், நான் சொன்னது மாதிரி இவங்க எல்லாருமே பேசுனீங்க. மழை நீர் வந்துட்டு இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து நீர் சம்பந்தமான விழிப்புணர்வே கொஞ்சம் கூட கிடையாது. ஒரு சில இடங்கள்ல வந்து ஒரு ஒரு இன்ஸ்டாகிராம்ல நிறைய நம்ம வீடியோஸ் எல்லாம் இன்னைக்கு பாக்குறோம். ஒரு டம்ளர்ல ஒரு குடிநீர் இருக்கு. அவர் ரொம்ப ஒரு மோசமான குடிக்க முடியாத சூழல் கூடிய குடிநீரை ஒரு ப்ராசஸை யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரா மூலமா இன்னொரு கிளாஸ்க்கு வந்து மாத்துறாங்க, நல்ல நீரா மாத்துறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஒரே ஒரு கிளாஸ் குடிநீரை, கெட்ட நீரை நன்னீராக மாற்றி குடிப்பதற்கு தகுதியுடைய நீராக மாற்றுவதற்கு 1.5 மணி நேரம் ஆகும் போட்டிருக்காங்க. அந்த நாட்டினுடைய பெயர் சரியா நான் பார்க்கல. நான் ஒரு ஆர்டிக்கல்லையுமே சம்பந்தமா நான் படிச்சு பார்த்தேன். அப்ப சில இடங்கள்ல, சில நாடுகள்ல, சில கிராமங்கள்ல ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிப்பதற்கு சிரமமான சூழல் இருக்கிறது. இதே நாட்டில்தான் மோட்டர் போட்டுட்டு அலட்சிய போக்கின் காரணமாக தண்ணீரை 1 மணி நேரம் 2 மணி நேரம் நிலத்தடி நீரை எடுக்கக்கூடிய மோட்டர்கள், வீட்டுல பயன்படுத்துற மோட்டர் சுவிட்ச் ஆஃப் பண்ண மறந்து அலட்சிய போக்கால தண்ணீரை வேஸ்ட் பண்ணக்கூடிய நிலையும் இருக்கு. நம்முடைய நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய வறட்சிக்கு காரணம் நம்முடைய அலட்சிய போக்கும் அறியாமையும். என்ன பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதோ, தண்ணீருடைய நீர்க்கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உணராம இருக்கிறதுதான் காரணம். ஒரு சில நாட்டுல தண்ணீர், அதாவது 1 டம்ளர் தண்ணீரை குடிக்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பாக்குற அதே சூழல்ல இந்த மாதிரி சூழலையும் பார்க்கும் பொழுது மனம் மிகவும் வேதனை கொள்கிறது. ஏன்னா மக்களுக்கு போய் இதை எப்படி சேர்க்க முடியும்? மக்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? அப்ப என்ன பண்ணலாம்? நீர்க்கல்வி வந்து நிகழ்காலம் எதிர்காலம்ன்றது இருக்கட்டும், நீர்க்கல்வி ரொம்ப ரொம்ப மக்களுக்கு இயல்பாகவே முக்கியம். அது வந்து குழந்தைகள் தான், பெரியவங்க தான், படிச்சவங்க இல்ல. நீர்க்கழிவு சேகரிப்பு இது வந்து அனைத்து மக்களும் புரிஞ்சுக்கணும். எதனா அந்த எதிரணி சகோதரி வந்து எதிரணியாக இருந்தாலும் கூட நிறைய தரவுகளை இங்க சொல்லி ரொம்ப அழகா அவங்க பேசினாங்க. நிறைய தரவுகள் சொன்னாங்க. அதுல ஒரு அருமையான விஷயம் சொன்னாங்க. நமக்கு வந்து இருக்குமா, குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து இருக்குமா இல்லையானே தெரியாது அப்படின்னு சொன்னாங்க எதிர்காலத்துல. அந்த மாதிரி ஒரு சூழல் எல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னா முதல்ல இந்த நிகழ்கால வளர்ச்சியை சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது கரெக்ட் தான். ஏன்னா இருக்கிறத நம்ம சரி செய்ய முதல்ல பார்ப்போம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த நிலைக்கு காரணமே நம்ம எதிர்காலத்தை நினைச்சு அப்பொழுது செயல்படாததான். அப்ப இப்பயும் நம்ம அதே மாதிரி இருந்தோம்னு சொன்னா மீண்டும் இந்த காலத்துல மட்டும் இல்ல, எதிர்காலத்தில் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாகும். என்னை பொறுத்த மட்டில் வளர்ச்சி அப்படிங்கிறது நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் சரியான உணவு, சரியான குடிநீர், இலவசங்கள் கிடையாது, தன்னை தான் பார்த்து கொள்வதற்கு அவர்களுடைய உழைப்பின் மூலமாக ஒரு தரமான நல்ல வேலை, படிப்பதற்கு முறையான ஒரு கல்வி, தரமான கல்வி நிலையங்கள், இது 4ம் இருக்கக்கூடிய நாடு சிறந்த நாடு. அப்ப வளர்ச்சி அப்படிங்கிறது அடிப்படை தேவைகளை அடித்தட்டு மக்கள் வரை அனைத்து தரப்பினருக்கும் பூர்த்தி செய்யறதுதான். அப்ப இயல்பாக ஒரு சொன்னாங்க அவங்க கூட, நம்ம சாப்பாடு இல்லாம கூட இருந்துடலாம், ஆனா அந்த நீர் அப்படிங்கிறது, நீரோட தேவை அப்படிங்கிறது நம்ம மிக வெயில்ல வந்து வரும் பொழுதோ நிறைய கையில வந்து பொருட்கள் இருக்கும், ஆனா தண்ணீர் இல்லாத ஒரு நேரங்கள் உணரும் போதோ இல்ல கடுமையான வெயில்ல பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப கையில ஒரு தண்ணி பாட்டில் இல்லைன்னா யாரோ தண்ணி குடிக்கிறத பார்க்கும் போதோ கேட்க தயங்கும் போதோ அந்த நீருடைய முக்கியத்துவத்தை பெருசா ஒண்ணும் இல்லைங்க. ரொம்ப தூரம் நீங்க ஓடிட்டு வரீங்க, ஏதோ ரன்னிங் வாக்கிங் ஏதோ போயிட்டு வரீங்க, தண்ணி பாட்டில் இல்ல, வாங்க முடியாத ஒரு சூழல்ல ஏதோ இடத்துல மாட்டிக்கிறீங்க. அப்போ வந்து அந்த 1 மணி நேரம் உங்கள்கிட்ட 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட உங்க மனசு அது பெருசா நினைக்காது. ஒரு நாள் தண்ணி யாராச்சும் கொடுக்க மாட்டாங்களா? அந்த நீருடைய தேவையை உணரக்கூடிய அந்த தருணம், தண்ணி குடிக்கணும் அப்படின்னு தொண்டை வறண்டு போய் இருக்கக்கூடிய அந்த சூழல், அப்பதான் அந்த நீருடைய அருமையை நம்ம புரிஞ்சுக்குவோம்.
அதனால அப்படிப்பட்ட நீர் உயிர் வாழ்வதற்கு மிக முக்கிய தேவையான நீரை பாக்குற அப்படிப்பட்ட நீரை அதற்காக தான் திருக்குறளா நீங்க சொல்லிட்டீங்க எல்லாரும் பேசினவங்களாம் தொன்று தொட்டு காலம் கடந்து நீருக்காக இத்தனை திருக்குறள்களையும் ஏன் ஒரு அதிகாரத்தே வான் சிறப்புன்னு வள்ளுவ பெருந்தகை படைச்சிட்டு போனாரு. அப்ப அதை மக்களாகிய நாம் புரிஞ்சுக்கணும். அதை இருக்கும் பொழுது சேமித்து வைப்பது என்னை பொறுத்த மட்டில் நிகழ்கால வளர்ச்சியை சரி செய்வதற்கு அந்த டஃப் பீரியட் சரி செய்யறதுக்கு நம்ம எதிர்காலத்தில் கடந்த காலத்தில் கோட்டை விட்டதுதான் காரணம். எதிர்கால மக்களுக்கு இப்படிப்பட்ட நிலை வரக்கூடாதுன்னா நம்ம எவ்வளவு நீர் இருக்கு, இதை எப்படியெல்லாம் நம்ம சிக்கனப்படுத்தலாம், எப்படியெல்லாம் நம்ம சேமிச்சு வைக்கலாம், என்னெல்லாம் செய்யலாம், என்னென்ன வழிமுறைகள் மூலமா சரி செய்யலாம், நீர் கல்வினா என்ன, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், இதை எப்படி நம்ம பிராக்டிக்கலா அப்ளை பண்ணலாம், இதெல்லாம் பண்ணி எப்படி நம்ம நம்மளுடைய வறட்சியை சரி செஞ்சுக்கலாம், எதிர்காலத்துல இருக்கக்கூடிய வளர்ச்சிக்கும் எதிர்காலத்துல இருக்கக்கூடிய மக்கள் நீர் தட்டுப்பாடின்றி அது நன்னீரை குடிக்கிறதுக்கும் நல்லபடியாக வாழ்றதுக்கும் இதை எப்படிலாம் சேமிச்சு வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய புரிதல் தேவைப்படுது. அதனாலதான் நான் சொல்றேன், நிகழ்கால வறட்சி அப்படிங்கிறத விட என்னை பொறுத்த மட்டில் நீர்க்கல்வி மக்களுக்கு அவசியம். நான் சொல்றது எதிர்கால தேவையை பூர்த்தி செய்யறதுக்குதான். ஒரு கவிஞர் அழகா சொல்லியிருப்பாரு, இன்றிலை பாருவோம் என்றிருந்தால் வழி என்னென்ன வாகுமோ ஓரிரவில் சென்றிலை பாருக முற்றிடத்தே தம்பி தேன் பாயும் நெஞ்சிடத்தே சாதனை பூக்களை ஏந்து முன்னே இங்கு நல்ல செடி இலை பாரிடுமோ வேதனை யாவும் மறைந்தது பார் செடி வெற்றி கொண்டேந்திய பூவினிலே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த கவிதை இந்த இடத்துல நான் ஏன் சொன்னேன் அப்படின்னு சொன்னா, அதாவது ஓய்வு எடுக்கிறோம் அப்படின்னு இப்போ நம்ம ஓய்வு எடுக்கிறது நமக்கு ஜாலியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு ஒரு இலக்கு நீ நிர்ணயிச்சிட்டீங்கன்னு சொன்னா அந்த இலக்கை நோக்கி ஓடி அது எத்தனை பெரிய ஓட்டமாக இருந்தாலும் சரி, எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் சரி, எத்தனை வேதனைகள் இருந்ததாக இருந்தாலும் சரி, எத்தனை கடுமையானதாக இருந்தாலும் சரி, அந்த இலக்கை அடையும் வரை ஓய்வின்றி நீங்க ஓடி உங்க இலக்கை ஒரு முறை அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு நாள் வேணா நீங்க ஜாலியா உங்க வாழ்க்கையை வாழ முடியும். அதனால யோசிச்சு பாருங்க, எதிர்காலத்திற்காக இன்று ஓடக்கூடிய ஓட்டம் அனைத்துமே எதிர்கால வாழ்க்கை சரி செய்வதற்குதான். விதை விதைப்பதும் கூட விதைகள் கூட விதைத்த உடனே எதிர்காலத்தில் தான் மரமாக மாறுகிறது. மனிதனும் அப்படிதான், அறிவும் அப்படிதான். இன்று விதைக்கப்படும் அறிவுதான் நாளை சான்றோனாக நம்மை மாற்றி காட்டுகிறது. எதை சிந்தித்தாலும் எதை எடுத்தாலும் இன்று நாம் போடுகிறது நாளைதான் வளர்ந்து விருட்சமாக மரமாக மாறி வாழ்க்கையை செழிப்பாக மாற்றும். அதுபோலதான் இந்த நீர்க்கல்வி அவசியமாகி போதும் மக்களினுடைய எதிர்கால வளர்ச்சிக்காகவே அப்படிங்கிற ஒரு கருத்தை ஆழமா பதிவு பண்ற. நிறைய திருக்குறள் சொன்னீங்க. ஒரு திருக்குறள் வள்ளுவர் எழுதியிருப்பாரு, கெடுப்பதுவும் கேட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழைன்னு சொல்லியிருப்பாரு. பெய்யாமல் இருந்து மக்களை கெடுப்பதும் மழைதான், வறுமையில இருக்கிறவங்களுக்கு துணையா நிறைய மழை பெஞ்சு அவங்களை பாதுகாக்கிறது இந்த மழைதான் சொல்லி வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அப்ப இயற்கையை பொறுத்த மட்டில் கொடுக்கவும் செய்யும், கொடுக்காமல் வதைக்கவும் செய்யும். இயற்கை கொடுக்கும் பொழுது சரியாக பயன்படுத்தி உன்னிலையும் சரி செய்து எதிர்கால மக்களுக்கு தேவையானவற்றையும் முறை செய்து வைத்தால் இந்த வாழ்க்கை நன்றாக அமையும் என்று கூறி இறுதியாக தெளிவாக நீர்க்கல்வி என்பது எதிர்கால நீர்க்கல்வி மட்டுமல்ல, அனைத்து இன்று விதைக்கப்படுவதெல்லாம் எதிர்காலத்தை சரி செய்வதற்குதான். அந்த அடிப்படையில் கொண்டு ஒரு தலைப்பும் அப்படித்தான், நீர்க்கல்வி அவசியமாகி போவது எதிர்கால வளர்ச்சிக்கே நல்லதொரு தீர்ப்பை வழங்க வேண்டுமா என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தீர்ப்பை எதிர்கால வளர்ச்சிக்கே அப்படின்னு அணியில கொடுக்கறதுக்காக அடிச்சு பேசிட்டு போயிருக்காங்க லோகநாயகி அவர்கள். அவங்க இறுதியா அந்த பாட்டு பாடினதுலயே பாத்தீங்கன்னா தெரிஞ்சது. அதுலயே பாத்தீங்கன்னா கண்டினியூஷன் வரும், வேற ஒரு அதிக இதுல வரும். செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடு என்னும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்கது மூச்சினிலே காவிரி தென்பனை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பெருணை நதி என மேவி ஆறு வளவோட சிறு மேனி தெழுத்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகனுக்கே கொண்டு வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு அந்த இதுல வந்திருக்கும். அந்த மாதிரி அதுலயே பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பட்டிமன்றத்தில் பேசிய நிறைய தகவல்கள், அதாவது ஆறை பற்றியும் சரி, நீரை பற்றியும் சரி, நம்ம வள்ளுவரை பற்றியும் அந்த இதுலயும் சிறப்பா சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி தமிழர்கள் ஆகட்டும், தமிழ் பாடல்கள் வரலாறுகள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலும் அந்த நீரை பற்றிய புரிதல்களும் அதோட கல்வியும் அதோட முக்கியத்துவமும் பாத்தீங்க அப்படின்னா எல்லா எழுத்தாளர்களும் சரி, எல்லா கவிஞர்களும் எல்லா ஒரு செய்யுள்களையும் பாத்தீங்க அப்படின்னா சிறப்பா முன்வைத்திருக்காங்க. அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அந்த நிகழ்கால வறட்சியை தாண்டி எதிர்கால வளர்ச்சிக்காக அது இப்போ செஞ்சோம் அப்படின்னா தான் எதிர்காலத்துல அதோட விளைவு இருக்கும் அப்படிங்கறதுக்காக விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க. நம்ம செல்வி லோகநாயகி அவர்கள் அதை அடிச்சு தெளிவா சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு விதை போடுறோம் அப்படின்னா தான் அது விருட்சமாக மாறும். அது கண்டிப்பா எதிர்காலத்தோட வளர்ச்சிக்காகத்தான் இருக்குமே தவிர உடனே உடனடி தீர்வாக இருக்காது அப்படிங்கறது சிறப்பா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி
நம்ம வந்து சேமிப்பு என்னதான் வந்து மழைநீர் சேமிப்பு எந்த வகையில் வந்து நீரை வந்து பாதுகாக்கலாம், சேமிக்கலாம் அப்படின்னு சொன்னாலும், அத சேமிப்பது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எதிர்கால வளர்ச்சிக்குத்தானே தவிர, நிகழ்காலத்தில் பயன்படுத்துவதற்காக இல்ல அப்படிங்கிற கருத்தையும் வந்து முன்வைத்திருக்காங்க. நம்மளோட நெறைய வழிகள் சொல்லியிருக்காங்க. எப்படியெல்லாம் வந்து நம்மளோட நீர்களை வந்து நீர்நிலைகளையும் சரி, நீரையும் சரி எப்படி பராமரிப்பது, எப்படி பாதுகாப்பது, எப்படி சேமிப்பது அப்படிங்கிறத வந்து சிறப்பா வந்து சொல்லியிருக்காங்க. நெறைய உதாரணங்கள் சொன்னாங்க. நெறைய தரவுகள வந்து இவங்களும் சொல்லியிருந்தாங்க. இந்த மாரி எல்லாம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இறுதி பேச்சாளர் செல்வன் அருண்குமார் அவர்கள் வந்து இருக்காங்க. எதிரணியில வந்து 2 பேர் வந்து சிறப்பா வந்து எதிர்கால வளர்ச்சிக்கு தான் வந்து நீரின் கல்வியோட அவசியம் வந்து இருக்கு அப்படிங்கிறத சிறப்பா சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து எதிர்வாதமாகவும், அ அவங்களோட அணியில வந்து நிகழ்கால வளர்ச்சிக்கு அப்படின்னு வந்து அனுஷியா அவர்கள் வந்து ஒரு விதை போட்டு போயிருக்காங்க. அதுக்கோட அ அ முடிவாகவும் வந்து இறுதியா வந்து என்ன சொல்லப் போறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்போம். செல்வன் அருண்குமார் அவர்களை மக்களுக்கு நீர்க்கல்வி ஏன் அவசியம்? நிகழ்கால வறட்சிக்கு என்ற அணியில் பேசுவதற்கு அன்போடு அழைக்கிறேன். இந்த சிறப்பு மிகுந்த பட்டிமன்றத்திற்கு நடுவர் பொறுப்பேற்றிருக்கிற தமிழரசு அண்ணன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற பவித்ரா அக்கா அவர்களுக்கும், எண்ணணியிலும் எதிரணியிலும் தனது அறிவார்ந்த கருத்துக்களை வழங்கி பட்டிமன்றத்திற்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கிற பேச்சாளர் பெருமக்களுக்கும் அனைவருக்கும் என் அன்பான மாலை வணக்கம். ஒரு நல்ல தலைப்பு. இந்த தலைப்பை போட்ட உடனே நான் வந்து நிகழ்கால வறட்சி அப்படின்னு சொல்லிட்டு குழுவுல பதிவு செஞ்சேன். எனக்கு தலைப்பை பார்த்த உடனே ஏன் நிகழ்கால வறட்சி அப்படின்னு நான் தேர்வு செய்யணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா, அதாவது எதிர்காலம்ங்கிறது வந்து நிகழ்காலத்தை வச்சுதான் எதிர்காலத்தை நம்ம வந்து கணக்கிட முடியும். நிகழ்காலம் அதாவது பிரசன்ட் வந்து அதாவது நிகழ்காலம் சிறப்பா இருந்தாதான் எதிர்காலம்ங்கிறது சிறப்பா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நாளைக்கு நம்ம அறுவடை செய்வோம். அதை சொல்லுவாங்க இல்லையா, முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. நம்முடைய முன்னோர்கள் நமக்காக என்ன செஞ்சு வச்சாங்களோ அதனுடைய பயனை தான் இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிறோம். இதை நம்ம யாராலையும் மறுக்க முடியாது. நமக்கு முன்னால் வாழ்ந்த நம்முடைய முன்னத்தியர்களாக இருந்த தமிழர்கள் இந்த இந்த நாட்டிலே இந்த உலகத்திலே வாழ்ந்த நம்முடைய முன்னோர் நமக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன விதைய விதைச்சிட்டு போனாங்களோ அதிலிருந்து பெறக்கூடிய பலனை தான் நாம் இன்று பெற்று கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை. அப்படி அவங்களுடைய காலகட்டத்துல அவங்களுடைய நிகழ்காலத்துல அவங்க சில நெறிமுறைகளோடு சில கட்டுப்பாடுகளோடு சில கடமைகளை சரியாக செய்த காரணத்தால் தான் நம்ம வந்து இன்னைக்கு சிறப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த வகை தமிழர்களை வந்து நம்ம வந்து பல்வேறு துறைகள்ல தமிழர்கள் சிறந்து விளங்கியிருக்காங்க. அதிலும் குறிப்பாக விவசாயம் வேளாண்மை துறை என்று எடுத்துக்கொண்டால் சொல்லுவாங்க இல்லையா, சோழ நாடு சோறுடைத்து. எனக்கு ரொம்ப பெருமை. நான் எந்த மேடைக்கு ஏறினாலும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து, நான் வந்து டெல்டா மாவட்டத்தை சார்ந்தவன், விவசாய பகுதியை சார்ந்தவன் என்று சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைபவன். ஏனென்று சொன்னால் நானும் ஒரு விவசாயியின் மகன், ஒரு விவசாய குடும்பத்தில் வாழக்கூடியவன். இன்னும் சொல்ல போனால் அதாவது எங்க கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஏரோட்டம் ஓடினாதான் காரோட்டம் ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏறு இங்க கிராமத்துல ஏறு ஓடுனாதான் பட்டணத்துல இருக்கக்கூடிய காரு கூட ஓடும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய நீரை வைத்து எந்த அளவுக்கு விவசாயம் பண்றாங்களோ அந்த அளவுக்கு பட்டணத்துல வாழக்கூடிய நகரங்கள்ல வாழக்கூடிய மக்கள் சிறப்பா வாழ்வாங்க அப்படின்றது அர்த்தம். அப்படி விவசாயிகள் இங்கு அதாவது குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை விவசாயிகளும் அதிலும் சிறப்பானது வந்துட்டு டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாய உற்பத்தி செய்யக்கூடிய உணவுப் பொருட்களால் தான் இன்றைக்கு நாடு மட்டுமல்ல உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை நான் நெஞ்சை நிமிர்த்தி சொல்வேன். அதற்கு காரணமாக இருப்பது நீர்தான். அப்போ நம்ம நம்மளுடைய காலகட்டத்துல 2025-26 காலகட்டத்துல நம்முடைய பிரசன்ட்ல நம்ம இவ்வளவு சிறப்பா வாழ்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போனவங்க
அவங்களுடைய நிகழ்காலத்தை நல்லா வாழ்ந்திருக்காங்க, சிறப்பான முறையில வாழ்ந்திருக்காங்க. அதனாலதான் நமக்கு ஒரு எதிர்காலம், இப்படி ஒரு எதிர்காலம் கிடைச்சிருக்கு. அது உண்மை. அப்போ நம்ம இப்ப நம்மளுடைய நிகழ்காலத்துல சரியா வாழ்ந்தா மட்டும்தான் எதிர்காலத்துல நமக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறையினரை நம்ம சிறப்பா வாழ வச்சுட்டு போக முடியும். அதாவது நம்ம விதைக்கும் போதே சரியான விதையை விதைச்சா மட்டும்தான் அந்த விதையிலிருந்து வரக்கூடிய பலனும் நன்றாக இருக்கும் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. இப்போ தமிழர்கள்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எல்லாரும் சோழ நாட்டை சார்ந்த எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு பெருமை என்னன்னா கரிகால சோழன் கட்டிய கல்லணை. அப்போ கரிகால சோழன் கல்லணையை கட்டினார். அந்த கல்லணையை கட்டினதுனால நீர் மேலாண்மை சிறப்பா இருந்துச்சு. நீர் மேலாண்மை சிறப்பா இருந்த காரணத்தினால வேளாண்மை சிறப்பா இருந்துச்சு. வேளாண்மை சிறப்பா இருந்த காரணத்தினால அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் அவங்களும் மகிழ்ச்சியா இருந்தாங்க. அவங்க சேகரிச்சது போக அவங்களுடைய உணவு உற்பத்தி, அவங்களுடைய சாப்பாட்டுக்கு தேவைப்பட்டதை தவிர்த்து மீதம் இருந்த உபரியாக இருந்த உணவுப் பொருட்களாக இருந்தாலும் தானியங்களாக இருந்தாலும் எல்லாத்தையும் சேகரிச்சு அடுத்து அவங்களுக்கு பின்னால வரக்கூடிய தலைமுறையினருக்காகவும் அவர்களுடைய பிள்ளைகளுக்காகவும் சேகரிச்சு வச்சாங்க. இது சங்க காலம் தொட்டு மன்னர்கள் காலம் தொட்டு நடைமுறையில இருந்து கொண்டிருக்கிற ஒரு பழக்க வழக்கம். அப்போ நம்ம எதை சேகரிக்கிறோம், நிகழ்காலத்துல என்ன செய்யறோமோ அதுதான் நம்ம எதிர்காலத்துல வந்து நமக்கு பின்னாடி வரக்கூடியவங்க அனுபவிப்பாங்கங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. ஆனா இப்ப நம்ம நிகழ்காலத்துல என்ன பண்றோம்? இப்போ கரிகால சோழன் கல்லணை கட்டினாரு, அதனால விவசாயம் அதனால உற்பத்தி அதிகமானுச்சு. அதனால நம்முடைய முன்னோர்கள் அவங்களுடைய உணவு தேவைக்கு போக மீதம் இருந்த பொருட்களை நம்மளுடைய வாழ்க்கைக்காக சேகரிச்சு வச்சுட்டு போனாங்க. ஆனா இன்னைக்கு வாழக்கூடிய நாம என்ன செய்யறோம்? இன்னைக்கு நம்மளுடைய எதிர்காலத்தை விடுங்க, நம்மளை பத்தியே நம்ம யோசிக்கிறது இல்ல. நம்முடைய முன்னோர்கள் நம்மை பற்றி யோசிச்சாங்க, அடுத்த தலைமுறையை பத்தி சிந்திச்சாங்க. அதனால அவங்க அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனாங்க. ஆனா இன்னைக்கு இப்போ நிகழ்காலத்துல வாழக்கூடிய நாம் யாருமே நம்மை பற்றியே முதல்ல நம்ம சிந்திக்கிறது இல்ல. நம்ம அடுத்த தலைமுறையை விட்டுடுங்க, நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளை வந்து நம்ம விட்டுடுங்க. முதல்ல நம்மளை நம்ம காப்பாத்திக்கணும் இல்லையா? நம்ம வாழக்கூடிய காலகட்டங்கள்ல மகிழ்ச்சியா வாழணும் இல்லையா? அதுக்கான வழியவே நம்ம முதல்ல தேர்ந்தெடுக்கல. ஒரு காலத்துல இப்ப நான் வந்து வரலாறு படிச்சிருக்கேன், இளங்கலை வரலாறு முடிச்சிருக்கேன். இப்ப நான் வரலாறு படிக்கும் போது எனக்கு வரலாறு சொல்லிக் கொடுத்த என்னுடைய ஆசிரியர்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சிந்து நதிக்கரையில சிந்து சமவெளிங்கிற நாகரிகம் தோன்றுச்சு. ஆறு ஓடிக்கொண்டிருந்த இடங்கள் எல்லாம் மக்கள் வந்து வாழ்ந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு நீர் தேவைப்பட்டுச்சு. நீர் மேலாண்மை மூலியமா அவங்க விவசாயம் பண்ணாங்க. அப்படியே நாகரிகம் வளர்ந்துச்சு. அதுதான் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் படித்த வரலாறுகள், எனக்கு பாடம் நடத்திய என்னுடைய வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் இப்படிதான் ஆரம்ப பள்ளி காலங்கள் தொட்டு கல்லூரி வரைக்கும் இப்படியே எனக்கு வந்து வரலாறே வந்துட்டு தண்ணீர் மூலமா தான் ஆரம்பிச்சிச்சுங்கிறது என்னுடைய ஆழமான கருத்து. இன்னைக்கு மனிதன் வந்து எவ்வளவோ வளர்ச்சி அடைஞ்சிட்டோம், ஏஐ டெக்னாலஜி எல்லாம் வந்துடுச்சு. ஆனால் இந்த நாகரீக வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு கூட தண்ணீர் தான் ஒரு மிக முக்கியமான காரணமா இருந்திருக்கு. ஒருவேளை சிந்து சமவெளி நாகரிகத்துல ஆறு மட்டும் இல்லாம இருந்திருந்தால் சிந்து சமவெளி நாகரிகம் என்ற ஒரு நாகரிகம் தோன்றியிருக்காது, மனித இனம் தோன்றியிருக்காது என்பது என்னுடைய ஆழமான கருத்து. அப்போ அவங்களுடைய காலகட்டங்கள்ல நெறி தவறாம வாழ்ந்திருக்காங்க. சிந்து சமவெளி காலகட்டத்துல வாழ்ந்த யாரும் வந்து பக்கத்துல இருந்த ஆறை வந்து ஆக்கிரமிக்கல, குளத்தை வந்து துந்து போற அளவுக்கு ஆக்கிரமிக்கல, பக்கத்துல இருந்த கம்மாய்களையோ வாய்க்கால்களையோ யாருமே வந்து ஆக்கிரமிச்சு வீடெல்லாம் கட்டல. அதனால அப்ப வாழ்ந்த மக்கள் அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த பிள்ளைகளுக்காகவும் சந்ததிகளுக்காகவும் இயற்கை கொடையாக கொடுத்த நீரை வந்து நமக்கு கொடுத்துட்டு போனாங்க. ஆனா இப்ப வாழ்ற நம்மளை பத்தியே சிந்திக்கிறது இல்லை. நம்மளுடைய காலகட்டம், நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இருக்கிற வரைக்கும் மகிழ்ச்சியா இருப்போமா அப்படின்றதே இன்னைக்கு சந்தேகமா இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு காலத்துல சொன்னாங்க, அசோகர் வந்து குளத்தை வெட்டினாரு, மரத்தை நட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வரலாறுல இன்னொரு செய்தியும் சொல்லுவாங்க.
அப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே முதல்ல எதிர்காலத்தை பத்தி சிந்திக்கிறத விட தான் வாழ்ற காலகட்டத்துல பாதுகாப்பா இருக்கணும்ன்றத கரெக்டா செஞ்சாங்க. அதனாலதான் அவங்களால எதிர்காலத்தையும் காப்பாத்த முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு வாழக்கூடிய நாம யாருமே இப்ப நம்மளுடைய காலகட்டத்தையே நம்ம யோசிச்சு பாக்குறது இல்லைங்க. எத்தனை பேர் நம்ம மார்ச் 22ஆம் தேதி உலக தண்ணீர் தினம் வருஷா வருஷம் கொண்டாடுறோம். அன்னைக்கு வந்து ஸ்கூலு, காலேஜ் எல்லா இடங்கள்லயும் மாணவர்கள், ஆசிரியர்கள், அலுவலகங்கள்ல வேலை பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து உறுதிமொழி எடுத்துக்கிறோம், உறுதிமொழி ஏற்றுக்கிறோம். நாங்க வந்து தண்ணீரை வேஸ்ட் பண்ண மாட்டோம், மழைநீரை சேகரிப்போம், மரம் நடுவோம், மழை பெறுவோம், இப்படிலாம் நிறைய நிறைய உறுதிமொழிகள் எடுத்துக்கிறோம். நிறைய நிறைய விதமான கருத்துக்களை பரிமாறிக்கிறோம். ஆனா அது எல்லாமே அன்னைக்கு ஒரு நாளோட முடிஞ்சு போயிடுதுன்றது என்னுடைய வருத்தமான கருத்தா நான் இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறேன். ஏன்னா நம்ம அதை எல்லாமே அன்னைக்கு ஒரு நாள் அது ஒரு கடமையா மட்டும்தான் நம்ம செய்யறோம். அந்த ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணுங்கிறது நம்மளோட மட்டுமே முடிஞ்சு போயிடுது. ஆனா அது பிற்காலத்துல எந்த அளவுக்கு நமக்கு பாதிப்பு, அதாவது பிற்காலத்துல தண்ணீர் நமக்கு எந்த அளவுக்கு தேவைப்படும், பிற்காலத்துல தண்ணீர் இல்லாம எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்கங்கிறது நம்ம சிந்திக்காமையே இப்பவே நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. நீங்க வருங்காலத்தை விடுங்க, நிகழ்காலத்திலே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு சென்னை மாதிரியான பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடுங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அது உண்மை. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள்ல அதிகபட்சமான தண்ணீர் தட்டுப்பாடுகள் எல்லாம் இருந்து கொண்டுதான் இருக்கு. ஒரு சில இன்னைக்கு பல இடங்கள்ல வந்து குழிகள் வெட்டி அந்த குழிகள்ல இருந்து வரக்கூடிய நீரை வந்து சுத்தப்படுத்தி மக்கள் பயன்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெட்ரோலுக்கு வந்து தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு, கேஸ் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. அப்பெல்லாம் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி, ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடு அப்படின்னு இருக்கும்போது உலகமே ஸ்தம்பிச்சு போற அளவுக்கான ஒரு நிகழ்வு அதெல்லாம் பார்க்கப்பட்டுச்சு. நிச்சயமா நான் சொல்றேன், ஒருவேளை இப்ப வாழக்கூடிய நாம தண்ணீரை சரியான முறையில பயன்படுத்தி, சரியான முறையில நெறிமுறைப்படுத்தி, தண்ணீர் மேலாண்மை செய்யாம விட்டுக்கிட்டு இருக்கிறதுனால கட்டாயமா சொல்றேன், வருங்காலங்கள்ல எப்படி பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு வந்துச்சோ, கேஸ் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு வந்துச்சோ, நிச்சயமா தண்ணீருக்கும் தட்டுப்பாடு வரும். 3ஆம் உலகப் போருங்கிறது தண்ணீருக்கான ஒரு போராவே நாடுகளுக்கு இடையே நடக்க போறதுங்கிறது உறுதியான ஒரு விஷயமா இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா, நம்ம எதிர்காலத்தை பத்தி சிந்திக்கிறத விடுங்க, முதல்ல நிகழ்காலத்தை நம்ம சிந்திக்கிறது இல்லைங்க. நிகழ்காலத்திலே சிந்திக்கிறது இல்லை. நிகழ்காலத்தை சிந்திச்சிருந்தா யாருமே தண்ணீரை வேஸ்ட் பண்ண மாட்டோம். இன்னைக்கு வந்துட்டு பல இடங்கள்ல பாக்குறேன். நான் கிராம பகுதியில இருக்கேன். எங்க ஊர்ல வந்துட்டு நிறைய இடங்கள்ல இந்த அடிப்பம்பெல்லாம் இருக்கும். அடிப்பம்ப் இருக்கும், அந்த திருகு பைப்பெல்லாம் இருக்கும். நிறைய இடங்கள்ல முனிசிபாலிட்டி தண்ணி வர்ற பைப்பெல்லாம் இருக்கும், பஞ்சாயத்து போர்டு தண்ணி வர்ற பைப்பெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து பொது சொத்து, பொதுவா எல்லா மக்களும் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் உபகரணங்கள்னு வச்சுங்களேன். அதுல பல இடங்கள்ல தண்ணீர் வந்து வேஸ்டா தான் போயிட்டு இருக்கு. மக்கள் பார்த்துட்டு கூட போறாங்க. இப்ப நான்லாம் பார்த்தேன்னா உண்மையிலேயே ஆஃப் பண்ணிட்டு போவேன். ஆனா பல பேர் வந்துட்டு அதை கடந்து போறாங்க. தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கு, தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கு, அதுல வந்து எந்த குடமும் இல்ல, பாத்திரம் எதுவுமே கிடையாது, வேஸ்டா தண்ணி வந்து தரைக்கு போயிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு நிப்பாட்டாம இன்னைக்கு அலட்சியப்படுத்திட்டு போற நாம யாருமே உன்னை யோசிக்க மறந்துட்டோம். இன்னும் ஒரு 2 ஆண்டுகள்ல, இன்னும் ஒரு 3 ஆண்டுகள்ல நிச்சயமா தண்ணீர் தட்டுப்பாடு வரதான் போகுது. அது நம்ம அடுத்த தலைமுறையெல்லாம் சொல்ல வேணாம். நிச்சயமா சொல்றேன், அடுத்த தலைமுறை கிடையாது, இன்னும் ஒரு 10 ஆண்டுகளிலே, இன்னும் ஒரு 5 ஆண்டுகள்ல நிச்சயமா தண்ணீர் தட்டுப்பாடு வரதான் போகுது. நீங்க வேணா பாருங்க, எப்படி பெட்ரோலுக்காகவும் கேஸ் சிலிண்டருக்காகவும் பிற நாடுகளுடைய உதவியை நம்ம நாடுறோமோ, அதே மாதிரி நிச்சயமா தண்ணீருக்காகவும் பிற நாடுகளுடைய உதவியை நம்ம நாடிதான் ஆகணும். இன்னொன்னு, பிற நாடுகளும் அவங்கள்ட்டயும் தண்ணீர் இருக்காது. அவங்களுமே இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க தண்ணீர் தட்டுப்பாடுங்கிறது எல்லா இடங்கள்லயும் வந்துருச்சு. அவங்கள்ட்டயும் தண்ணீர் இருக்க போறது கிடையாது.
இப்பவே நம்ம வந்துட்டு செவ்வாய் கிரகத்துல தண்ணி இருக்கா அப்படின்னு தேடுறோம். இப்பவே நிலாவுல தண்ணி இருக்கான்னு நம்ம தேடுறோம். இதெல்லாம் வந்து நம்ம எப்ப செய்றோம்? நிகழ்காலத்துல செஞ்சுட்டு இருக்கோம். நடுவர் அவர்களே நல்லா அஹ் க- நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்ம நம்மளுடைய எதிர்காலத்தை பத்தி நம்ம சிந்திக்கிறத விட முதல்ல நம்ம வாழ்ற காலகட்டத்தை நம்ம எந்த அளவுக்கு சிந்திக்காம விட்டுருக்கோங்கிறதோடைய பலன் தான் எதுனா செவ்வாய் கிரகத்துல தண்ணி இருக்கான்னு தேடுறோம், நிலாவுல தண்ணி இருக்கான்னு தேடுறோம். ஒரு காலத்துல பூமி மட்டும்தான் மனிதன் வாழ்றதுக்கான ஏதுவான பகுதின்னு சொன்னாங்க. வரலாறு அப்படிதான் குறிப்பிடுது. ஏன் அப்படின்னா பூமியில மட்டும்தான் சுத்தமான காற்று இருக்கு, பூமியில மட்டும்தான் சுத்தமான நீர் இருந்துச்சு, பூமியில மட்டும்தான் நிலப்பரப்பு அதிகமா இருந்துச்சு. அப்படி இந்த பூமியே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு தீபகற்ப பகுதி. 3 பக்கம் நீராலும் 1 பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்ட பகுதி தான் இந்த பூமின்ற தீபகற்ப பகுதி. அப்படி இருந்த இந்த பூமி இன்னைக்கு முழுக்க முழுக்க தண்ணீர் தட்டுப்பாடால் நிரம்பி கொண்டிருக்கக்கூடிய பூமியா இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கு. அதுக்கு யாரு காரணம்னா நிகழ்காலத்துல வாழக்கூடிய நாம தான் காரணம். இன்னைக்கு பல இடங்கள்ல ஏரிகளை ஆக்கிரமிச்சு வீடு கட்டுறாங்க, குளங்களை ஆக்கிரமிச்சு வீடு கட்டுறாங்க. பல இடங்கள்ல வந்து நீர்நிலைகளை வந்து இருந்த இடமே இல்லாம பிளாட் போடுறாங்க. உண்மையிலேயே வேதனையின் உச்சம் என்னன்னா விவசாய நிலங்கள் பிளாட் ஆகிட்டு இருக்கு. பிளாட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏரிகளும் கம்மாய்களும் பிளாட்டோட பிளாட்டா மாறிக்கிட்டு இருக்குங்கிறது ஒரு வருத்தமான செய்தியா இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன். எல்லாரும் ஒரு சினிமா பார்த்திருப்போம், அதாவது சண்டி வீரன் நினைக்கிறேன் அந்த படத்தோட பேரு. அதுல ஒரு பாட்டு வரும், தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்னாத்தான் இருந்துச்சு, விலை இல்லாம கடந்துச்சு, ஆனா இப்போ எல்லாமே தடம் போணுச்சு, தலைகீழா மாறிச்சு, ஆறு இருக்கும் பக்கத்துல ஊரு உருவானுச்சு, அத வரலாறு சொன்னுச்சு. ஊரு மட்டும் இருக்குதுங்க, ஆரையும் தான் காணல, அது போன இடம் தெரியல. இப்படியே கடைசி லைன் தான் நம்ம எல்லாரும் கத்துக்க வேண்டிய பாடம். அதாவது கடைசியில அந்த பாட்டு எப்படி முடியும்னா, இப்படியே போனாக்கா பூச்சி இங்கு வாழுண்டா, புழுவும் இங்க வாழுண்டா, மனுஷ பய என மட்டும் அழிஞ்சேதான் போகுண்டான்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரி வந்து முடியும். நடுவர் அவர்களே, நாம எதிர்கால வளர்ச்சி, எதிர்காலத்துல நம்ம எப்படி இருக்க போறோம் அப்படின்றதெல்லாம், எதிர்காலம் அப்படின்னு ஒண்ணு இருந்தா மட்டும்தான் நம்மளால சிந்திக்க முடியும். வருங்காலத்திலிருந்து தான் எதிர்காலமே பிறக்குது. அப்படிங்கும் போது நம்ம முதல்ல வருங்காலத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை நாம முதல்ல சரி செய்யணும். வருங்காலத்துல நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம நல்லது செய்யணும்னா ஒண்ணே ஒண்ணு நடுவர் அவர்களே, நான் இந்த நிகழ்ச்சி மூலியமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை தமிழ் சொந்தங்களுக்கும், அத்தனை சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய தாழ்மையான கருத்தா ஒண்ணே ஒண்ணு வச்சுட்டு நான் என்னுடைய பேச்சை நிறைவு செய்யறேன். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நிறைய சொத்து சேர்க்கணும், பெரிய வீடு கட்டி கொடுக்கணும், நிறைய நகை சேர்த்து கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து செல்வ செழிப்போட வாழ வைக்கிறதுக்கு நிறைய பணமாவோ நகையாவோ பெரிய ஆடம்பர வாழ்க்கை வாழ்றதுக்கு காரு அப்படிலாம் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறத விட, எல்லா பெற்றோர்களும் நம்முடைய பிள்ளைகள் நிம்மதியா வாழ்றதுக்கு சுத்தமான காத்தையும் சுகாதாரமான குடிநீரையும் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைங்க. அதுக்கான வேலைய இன்னையிலிருந்து தொடங்குங்க. எல்லாரும் உங்களுடைய பிறந்த நாளைக்கு என்னென்னமோ செய்யறோம். பிறந்த நாளைக்கு நம்ம வந்து ஆடம்பர கொண்டாட்டங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பல ப பல்வேறு விதமான கொண்டாட்டங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா என்னுடைய பள்ளி தலைமை ஆசிரியர், நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறதுல இருந்து நான் செய்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை என்னுடைய பெருமைக்காக சொல்லல, இந்த இடத்துல பதிவு பண்ணணுன்றதுக்காக ஒண்ணே ஒண்ணு பதிவு பண்ணிட்டு போறேன். அவங்க பேரு திருமதி மல்லிகா. அவங்க ஓய்வு பெற்றுட்டாங்க. அவங்க வந்து எங்க பள்ளியில தலைமை ஆசிரியரா இருக்கும்போது என்கிட்ட சொன்னாங்க. அதாவது எல்லா பள்ளியில இருக்கக்கூடிய 400 மாணவர்களுக்கும் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எல்லாரும் இந்த பள்ளியில படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் உங்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு மறக்காம ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மரக்கண்ணை நடுங்க. அந்த மரக்கண்ணு வளர்ந்து வளர்ந்து உங்களுடைய வருங்காலத்துல வரக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுக்கு அது மிகப்பெரிய இயற்கையுடைய குடையா நீங்க கொடுத்துட்டு போற சொத்தா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னை வரைக்கும் என்னோடு படித்த வகுப்பு தோழர்களும் நானும் அந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இங்கு இந்த வலையொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள் எல்லாருமே உங்களுடைய பிள்ளைகளின் பிறந்த நாளுக்கும், உங்களுடைய பிறந்த நாளுக்கும், வீட்டில் இருக்கக்கூடிய பிறந்த நாள் நபர்களினுடைய பிறந்த நாளைக்கும்
கொண்டாட்டங்களை கொண்டாடுங்க, நான் வேணான்னு சொல்லல. உங்களுடைய கொண்டாட்டங்களோடு சேர்த்து அனைவரும் ஒரு மரக்கண்ணை நட்டு இந்த பூமியை பாதுகாத்து வரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு உண்மையான உங்களுடைய சொத்தாக, உங்களுடைய செல்வமாக சுத்தமான காத்தையும் சுத்தமான நீரையும் சுத்தமான பூமியையும் கொடுத்து செல்லுங்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருண்குமார் அவர்களே, சிறப்பா வந்து உங்களோட அனுபவங்களையும் சரி உங்களோட கருத்துக்களையும் வந்து சிறப்பா சொல்லியிருக்கீங்க. அதாவது கல்லணையில ஆரம்பிச்சு நிறைய வரலாற்று தகவலும் சரி, நிறைய வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாவும் சரி, நிறைய வந்து உங்களோட கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சிருக்கீங்க. அதாவது நம்ம எல்லாத்தையும் விட தாண்டி என்னன்னா, நம்ம வந்து நிகழ்காலத்துல அப்ப வந்து கல்லணை வந்து கரிகால சோழன் கட்டியதால வந்து அதுக்கப்புறம் இருந்த நிகழ்காலமும் சரி, எதிர்காலமும் வந்து நல்லா இருந்தது. அதே மாதிரி நம்ம நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நதிக்கரை ஓரத்தில் தான் வந்து ஆரம்பிச்சது. ஏன்னா வந்து நீரின் முக்கியத்துவம் அறிந்து அது பக்கத்துல வந்து நம்ம அவங்க எல்லாமே வந்து மக்கள் இருந்து வாழ்ந்தங்காட்டிக்கு தான் அந்த நாகரிகமே உருவாச்சு அப்படிங்கிற கருத்து எல்லாமே சிறப்பா சொல்லியிருந்தீங்க. அஹ் ஏன்னா நம்ம வந்து இந்த நாகரிகங்கள் ஆகட்டும், ஒவ்வொரு மக்கள் வந்து வாழ்ந்த விதமாகட்டும், எல்லாத்துலயுமே வந்து நீரின் பங்கு வந்து அந்த அரசர்கள் காலத்திலிருந்து நம்மளோட வரலாற்றிலிருந்து எல்லாமே வந்து அந்த நீரோட அருமையும் சரி, அதோட முக்கியத்துவம் வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரியப்பட்டிருக்கு. அதை பற்றி வந்து நிறையா வந்து அதை வந்து சேமிக்கிறதுக்கும், பாதுகாக்கிறதற்கும், அதோட நீர் வளத்தை வந்து மேம்படுத்துவதற்கும் வந்து நிறைய வழிமுறைகள் எடுத்திருக்காங்க. அதுல முக்கியமான ஒண்ணுதான் பார்த்தீங்க அப்படின்னா, மரம் நடுவது. அப்போ வந்து அணை கட்டுவது மூலமா வந்து வந்த நீர்கள வந்து எப்படி வந்து பாதுகாக்கலாம், எந்தெந்த இடத்திற்கு வந்து கொண்டு சேர்க்கலாம், தேக்கி வைக்கலாம் அப்படிங்கிற முறைகள்லாம் வந்து அணை மூலமா பண்ணாலும், ம மழை பெற வேண்டும் என்பதால் வந்து அதுக்கான முக்கிய காரணம் வந்து மரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, மரக்கிளையோட எண்ணிக்கைய வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சாங்க. இது மாரி நெறையா வந்து நீரை பற்றியும் சரி, அதோட சேமிப்பு முறைகளை பற்றியும் வந்து அருமையா சொல்லி வந்து உங்களோட கருத்தையும் வந்து நிறைவு செஞ்சிருக்கிறீங்க. இப்போ வந்து 4 பேச்சாளரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அருமையா வந்து அவங்களோட அணிக்காக சிறப்பா வந்து பேசியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இறுதியா வந்து தீர்ப்பு அப்படின்னு வரும்போது, நம்ம நெறையா வந்து அ எ பேச்சாளர்கள் பேசிய கருத்துக்களையும் சரி, பொதுவா வந்து நம்மளோட அ ந வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளும் சரி, வரலாற்று நிகழ்வும் சரி, எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்து உருவாகுது. ஏன்னா வந்து நீர் அப்படிங்கிறது நம்ம அ வள்ளுவர் சொன்ன மாரி கிட்டத்தட்ட 2000, 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதிய திருவள்ளுவரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீரை பற்றி வந்து ஒரு அற்புதமா வந்து சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்த எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதோட முக்கியத்துவத்தை வந்து ஒவ்வொரு விதமாகவும் வந்து வெளிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு பராசக்தி பாடல், பாரதியாரோட பராசக்தி பாடல் வந்து எல்லாருமே வந்து கேட்டிருப்பாங்க. அந்த தமிழ் ஆர்வத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த பராசக்தி பாடல் அப்படிங்கிறது நெறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அதிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, "காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்று மிளநீரும் 10, 12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும்" அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதாவது கேணி அருகினிலே ஒரு மாளிகையே கட்டி தந்தாலும், அது பக்கத்துல வந்து ஒரு கேணி வேணும் அப்படின்னு வந்து சிறப்பா வந்து கேட்டிருப்பாரு. அதாவது கேணியில தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீர் இருக்கும். நீர் வளம் இல்லைன்னா எந்த இதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக வந்து மாளிகையே கட்டினாலும், அது பக்கத்துல வந்து கேணி வேணும் அப்படின்னு வந்து பராசக்தி பாடல்ல பாரதியாரே கேட்டிருப்பாரு. அதே மாரி நெறையா கவிஞர்கள் எழுதியிருக்காங்க. வைரமுத்து அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, "தண்ணீருக்குத் தெரியும் தான் எப்படி தாகம் தீர்க்க வேண்டுமென்று. தண்ணீருக்குத் தெரியும் தான் எப்படி தாகம் தீர்க்க வேண்டுமென்று. மனிதனுக்குத்தான் தெரியவில்லை அந்த தண்ணீரை எப்படி சேமிக்க வேண்டுமென்று" அப்படின்னு வந்து சிறப்பா வந்து சொல்லியிருப்பாரு. அதாவது தண்ணீருக்கு வந்து எப்படி வந்து மனுஷனோட தாகத்த தீர்க்க வேண்டும்னு தெரியும். ஆனா மனிதனுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அ நீர வந்து எப்படி சேகரிக்கணும் அப்படிங்கிறது தெரியாது அப்படிங்கிறத வந்து சிறப்பா சொல்லியிருப்பாரு. இந்த உலகத்த நம்ம இப்ப இருக்கிற சமூகத்த எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அ நெறையா வந்து அந்த பணத்தை நோக்கி போவதாலோ என்னவோ தெரியல, நெறையா வந்து என்னதான் வந்து அரசாங்கங்கள் வந்து திட்டங்கள் கொண்டு வந்தாலும், அணை கட்டுறது, ப குளங்களை தூர்வாருவது இந்த மாரி வந்து விழிப்புணர்வு இல்ல அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா மக்களுக்கும் தெரியும், அரசாங்கத்திற்கும் தெரியும், அரசு அதிகாரிகளுக்கும் தெரியும், எல்லாத்துக்குமே வந்து நீர் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் ஒரு பேச்சாளர் சொன்ன மாரி மார்ச் 22 உலக தண்ணீர் தினம். அப்ப வந்து எல்லாம் பிளட்ஜ் எடுக்கிறோம், தண்ணிய வேஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு
பேசுறோம், எல்லாமே பண்றோம். இந்த மாதிரி பட்டிமன்ற நிகழ்வு நடக்குது. நிறைய வந்து கேம்பெயின்ஸ் போறாங்க. நிறைய வந்து ஊர்வலங்கள் இந்த மாதிரிலாம் நடத்தி தண்ணீரோட அருமை வேண்டும், பெருமை வேண்டும் எல்லாம் வந்து என்னதான் பேசினாலும், அந்த முயற்சியா வந்து வருதா அப்படின்னு கேட்டா மிகப்பெரிய கேள்விக்குறி. இது வந்து அரசாங்கத்தின் சார்பாக பார்த்தோம் அப்படின்னா, நிறைய திட்டங்கள் இருந்தாலும் அது வந்து முழுவதுமாக செயல்பாட்டிற்கு வந்திருக்கிறா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி. அதே மாரி மக்களின் அலட்சியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமாவே இருக்கிறது. அருண்குமார் தம்பி அவர்கள் சொன்ன மாரி பார்த்தோம் அப்படின்னா, தண்ணி வந்து லீக் ஆயிட்டே இருக்கும். அத வந்து கண்டுக்காம போவாங்க. தண்ணி தான கீழ போகட்டும் அப்படின்னு. ஒரு பக்கம் இப்படி இருந்தா, ஒரு பக்கம் தண்ணிக்கே வந்து நம்ம இன்னொரு பேச்சாளர்கள் சொன்ன மாரி, அனுஷியா அவர்கள் சொன்ன மாரி பார்த்தீங்க அப்படின்னா, மதுரை அந்த பக்கம்லாம் வந்து தண்ணி குடத்த எடுத்துட்டு, அவ்வளோ தூரம் நடந்து போய், அதனால வந்து கிட்டத்தட்ட 15,00,00,000 பெண்கள் வந்து அ வேலை இல்லாம இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. 15,00,00,000 பெண்கள்ல அந்த ஆ 15,00,00,000 மணி நேரம் ஏதோ சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து ரூ. 1,000,00,00,000 வருமான இழப்பு வருகிறது. அவங்களுக்கான பஞ்சம் வந்து அது அதிகரிச்சு கொண்டே போகிறது அப்படிங்கிற கருத்தெல்லாம் வந்து நெறைய சொல்லியிருந்தாங்க. இந்த மாரி நீரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இன்னொரு கவிதையில வந்து வைரமுத்து அவர்கள் வந்து சிறப்பா சொல்லியிருப்பாரு. "காதலின் அருமை பிரிவில், மனைவியின் அருமை மறைவில், நீரின் அருமை அறிவாய் கோடையிலே கோடையிலும் வெள்ளத்திலும்" அப்படின்னு வந்து தண்ணீர் தேசம் புத்தகத்துல வந்து சொல்லியிருப்பாரு. அது வந்து மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பாடல்லயும் வந்து இருக்கும். பாடல்லயும் வந்து அதை கொஞ்சம் மாற்றி அமைத்திருப்பாங்க. இந்த மாரி நீரை பற்றி பேசணும்னா, அதோட அவசியம் எல்லாமே வந்து பேசிக்கொண்டே போகலாம். இப்ப வந்து தலைப்பு வந்து "மக்களுக்கு நீர்க்கல்வி ஏன் அவசியம்?" அப்படிங்கிறது தான் தலைப்பு. மக்களுக்கு நீர்க்கல்வி அப்படிங்கிறபோது, கல்வி அப்படின்னா என்னன்னு வந்து சிறப்பா வந்து அனுஷியா அவர்களும் சரி, லோகநாயகி அவர்களும் சரி 2 பேருமே வந்து அ நீர்க்கல்வினா என்ன? அது ஏன் அவசியம்? அப்படின்றத வந்து சிறப்பா சொல்லியிருந்தாங்க. அது நீர்க்கல்வினா நம்ம வந்து ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, நீரை வந்து எப்படி பயன்படுத்த வேண்டும்? எங்கு பயன்படுத்த வேண்டும்? எப்படி குறைக்கலாம்? எப்படி சேமிக்கலாம்? எப்படி பாதுகாக்கலாம்? அவ்வளோதான். எப்படி வந்து முடிஞ்ச அளவுக்கு பயன்பாட்டை குறைக்கலாம். அதாவது அனுஷியா அவர்கள் சொன்ன மாரி, விவசாயத்துலலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, 85% இருக்கிறது வந்து 50% பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருந்தாங்க. இந்த மாரி வழிகாட்டு முறைகள் வந்து எக்கச்சக்கமா இருக்கிறது. ஒவ்வொரு துறை எடுத்தாலும் அதோட நீரின் பயன்பாட்ட குறைத்து, அதாவது மழைநீரை சேமிப்பு திட்டத்த எல்லாம் ஆ கம்பல்சரி பண்ணி எல்லாருமே பண்ணணும்னு, அதே மாரி மரங்கள வந்து எல்லாருமே சுசீலா அம்மா அவர்கள் சொன்ன மாரி, எல்லாருமே வந்து மரம் நடணும் அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் பண்ணி, ஆ கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு வழியா இருந்தாலும், அந்த எண்ணங்கள் ஒவ்வொரு மக்களுக்கும், ஒவ்வொரு மனிதருக்கும் வந்தாலே வந்து போதும். அரசாங்கம் வந்து கட்டுப்படுத்தி, இவ்வளவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஏன்னா வந்து அது வந்து ஒண்ணும் அரசாங்கத்துக்கும் போறதில்ல, யாருக்கும் போறதில்ல. அந்தந்த மக்களுக்கு தான் போப்போகுது. அவங்களோட பிள்ளைகள், அவங்களோட வாரிசுகளுக்கு தான் போப்போகுது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதை மனசுல வச்சு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பண்ணாலே வந்து, இத வந்து நம்ம குறைச்சு விடலாம். நீரை வந்து சேமித்து விடலாம். ஆ நிகழ்கால வறட்சிக்கா, எதிர்கால வளர்ச்சிக்கா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, நிகழ்காலத்துல எவ்வளோ வறட்சி இருக்கு அப்படிங்கிறது வந்து அத பட்டியலே இட்டாச்சு. ஆ 76% வந்து பஞ்சத்துல தான் இருக்காங்க. இந்தியாவுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, 60,00,00,000 மக்கள் வந்து பஞ்சத்துல இருக்காங்க. அப்புறம் 2,00,000 பேர் வந்து ஆண்டுக்கு இறந்துட்டு இருக்காங்க. அந்த மாரி எக்கச்சக்கமான தரவுகள் வந்து நம்மகிட்ட இருக்குது. இவ்வளோ பற்றாக்குறைகள் இருந்தாலும், நம்ம வந்து நிகழ்கால வறட்சிய லோகநாயகி அவர்கள் சொன்ன மாரி பார்த்தீங்க அப்படின்னா, உடனடியா வந்து தவிர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா, அது வந்து மிகவும் கடினம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மரம் வச்சோனையும் தண்ணி ஊத்துனோம்னா நாளைக்கே மரமாக போறதில்ல. அது வளரணும். அது வளர்ந்து பெரிதாகணும். அந்த மாரி பல மரங்கள் இருக்கணும். பல மரங்கள் அழிக்கப்படாமல் இருக்கணும். ஒரு மரத்த வச்சுட்டு 10 மரத்த வெட்டுனா அப்படின்னா, அதோட பிரயோஜனமே கிடையாது. இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, சாலை விரிவாக்கம், அந்த இது கட்டுறேன், அது கட்டுறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய மரங்கள வெட்டிக் கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்புறம் இந்த ஐபிஎல்னு ஒண்ணு நடத்துறாங்க. அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டாட் பால் வச்சா 19 மரம் நடுறாய்ங்களாம். போன வருஷம் வந்து ஒரு டாட் பாலுக்கு எத்தனையோ மரம்னு சொல்லிட்டு, இத்தன மரம் நட்டோம், அத்தன மரம் நட்டோம்னாய்ங்க. எங்கடா நட்டீங்க? நீங்க சொல்றத பார்த்தா, இந்தியா ஃபுல்லா காடா தான் இருந்திருக்கும். நிஜமா நட்டாய்ங்களா? இல்ல நட்டுட்டு அவங்களே புடுங்கிட்டாய்ங்களாங்கிறது தெரியல. இந்த மாரி வந்து அப்துல் கலாம் ஐயா இருந்த காலத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா, விவேக் அவர்கள் வந்து வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்களும் எல்லாம் மரம் நடுறோம். அந்த அரசியல்வாதிகள் வராய்ங்க. எல்லாம் இந்த இவரு பொறந்த நாளுக்கு 100 மரம் நட்டோம். அங்க 100 மரம் நட்டோம். டேய் நீ நட்ட மரம்லாம் எங்கடா? அப்படின்னு கேட்டா, அது வந்து எங்க இருக்கு? இருக்கா நிஜமா? இல்ல நட்ட மரத்தவே திரும்பி திரும்பி நடுறானுங்களா? என்ன பண்றாங்கன்னே புரியல. அப்படி பார்த்தா மரத்தோட எண்ணிக்கைலாம் இப்ப 10 வருஷம், 20 வருஷமா இவனுங்க சொன்ன கணக்கெல்லாம் பார்த்தா, கண்டிப்பா வந்து இந்தியா ஃபுல்லா முக்காவாசி காடு ஆயிருக்கணும். நெறைய மரங்கள் வளர்ந்திருக்கணும். அப்படியெல்லாம் இருக்க மாரி தெரியவே இல்ல. அப்புறம் ஏன்டா இப்ப வெயில் வந்து இப்போ இந்த அடி அடிக்குது. எவனும் வெளிய போக முடியல மதியானம். நீங்க வச்ச மரம்லாம் எங்கடா? யாருக்குடா நிழல் குடுக்குது? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. பொங்கி சிரிக்கிறதா? கோவப்படுறதா? அப்படின்னே தெர்ல. அ ஏதோ சொல்லிட்டு போயிர்றாய்ங்க. 19 மரம் வைக்கிறோம், மரம் வைக்கிறாங்க. எங்க வைக்கிறாங்கன்னு கண்லயே காட்ட மாட்டேங்கிறாங்க. இந்த மாரி வந்து
சும்மா வந்து வாய்க்கு வந்து இது சொல்லாம நம்ம அருண்குமார் தம்பி அவர்கள் சொன்ன மாரி ஒவ்வொரு நிகழ்வு ஆகட்டும், பிறந்த நாள் ஆகட்டும், இந்த மாரி மக்களும் வந்து ஒரு மரத்த வந்து வைக்கிறதையும் விட பாதுகாப்பு அதிகம் பண்ணி, மரங்களை அதிகமா வைக்கணும் அப்படிங்கிற மாரி நெறையா கொண்டு வரணும். நெறையா வந்து ஒவ்வொரு மக்களும் மாறணும் அப்படிங்கிறது தான் உண்ம. அது என்னதான் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நிகழ்கால வறட்சிய வந்து போக்குமா அப்படின்னா, அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. நிகழ்கால வறட்சி பண்ணணும் அப்படின்னா, இருக்கிற நீர்கள வந்து சரியா பயன்படுத்தணும். குளங்கள எல்லாம் தூர்வாரணும். மழை வரும்போது அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா, கரெக்ட்டா வந்து எங்க கொண்டு போய் சேரணுமோ, அதை வந்து சேமிப்பதற்கான வழிகள் பண்ணணும். அதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டா, மிகப்பெரிய கேள்விக்குறி. நம்ம வந்து ஒரு சமூகம், நம்ம ஒரு நாடு, ஒரு மாநிலத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம்னா, அது ஒரு வழி. ஏன்னா வந்து நம்ம வந்து நம்ம பார்த்தத விஷயங்கள தான் வந்து நம்ம பேசிட்டு இருப்போம். ஏன்னா தமிழ்நாடு ஆகட்டும், இந்தியா ஆகட்டும் என்ன நடக்கிறது? என்னென்ன எப்படி அணை கட்டுறாய்ங்க? அதுல எவ்வளோ கமிஷன் அடிக்கிறாய்ங்க? எப்படி வந்து தூர் வார்றாய்ங்க? அதுல என்னென்ன பண்றாய்ங்கங்கிறது நம்மலாம் பழக்கப்பட்டுருப்போம். நம்ம பொதுவா வந்து உலக அளவில் பார்த்தோம் அப்படின்னா, அ எல்லாரும் நல்லா இருக்காங்க. அவிங்களும் இப்படித்தான் இருப்பாய்ங்க போல. அ எங்கேயுமே வந்து இது சொல்ல முடியல. ஏன்னா மத்த சில நாடுகள் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து நல்லாவே வந்து பாதுகாப்பு குடுத்துருக்காங்க. ஏன்னா அண்டை மாநிலம் வந்து கேரளால எடுத்து பார்த்தோம்னா கூட பார்த்தீங்க அப்படின்னா, அங்க இயற்கை வளங்களுக்கான முக்கியத்துவம் அதிகம். இங்க இருக்கிற மாரியெல்லாம் சும்மாலாம் கம்பெனியெல்லாம் தொறந்துற முடியாது. அதே மாரி நம்ம பொல்யூஷன் போர்ட்ல இருக்கிற மாரி வந்து கட்டுப்பாடுகள் மாரியெல்லாம் இல்ல. அங்க வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. ஒரு இயற்கை வளத்த வந்து முக்கியத்துவம் குடுப்பாங்க. இந்த மாரி நாடுகளும் வந்து பல நாடுகள் இருக்கிறது. அப்படி இருக்கும்போதும் தண்ணீர் பஞ்சம் வருது அப்படின்னா, ஒவ்வொரு மக்களுக்கோட அறியாமையும் சரி, நாட்டில் நடக்கும் மற்ற நாடுகளில் நடக்கும் நிகழ்வுகள், அதாவது கார்பன் டை ஆக்சைடோட எமிஷன் அதிகமாகுறது, ஓசோன் லேயர்ல ஓட்டை விழுகுது. அதனால மழை வறட்சி கம்மியாகிறது, வெப்பம் அதிகமாகிறது. இது வந்து ஒரு நீரை பற்றி பேசணும்னா ஒரு வைடர் டாபிக்கா போகும். அதை வந்து நம்ம வந்து நிகழ்கால வளர்ச்சிக்காக அப்படின்னா, முதல் காலத்திலேயே பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அது இந்த வறட்சிய வந்து இருந்திருக்காது. அதே மாரி இனிமேல் பண்ண போகும் ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, நிகழ்கால வறட்சிய உடனடியா குறைக்குமா அப்படின்னா, அதுவும் மிகப்பெரிய கேள்விக்குறி. கண்டிப்பா வந்து எதிர்கால வளர்ச்சிக்காகத்தான் வந்து நம்ம இப்ப இருந்தே முயற்சி எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. அ அது மட்டும் இல்லாம நம்ம வந்து நமக்கே குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லங்கும்போது எதிர்காலத்த பத்தி யோசிக்க முடியுமானா, யோசிச்சு தான் ஆகணும். வேற வழி இல்ல அப்படிங்கிறது தான் வந்து நம்ம உண்மை. நமக்கு தண்ணி இல்ல அப்படிங்கிறதுக்காக வந்து உடனே வந்து மரம் வைக்கணும், மரம் வச்சோனே மழை வரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆ அப்படி இருக்கும்போது வந்து, அ அதுக்காக வந்து நிகழ்கால வறட்சியும் வந்து நம்ம விட முடியாது. எதிர்காலத்துக்காக மரம் வைக்கிறோம், மழை வரும்னு பார்த்துட்டு இருந்தோம்னா, நம்ம இருக்கிறவங்கலாம் இறந்துருவோம். அந்த மாரி இருக்கும்போது, எப்படி வந்து நிகழ்காலத்துல வந்து வறட்சிய பாதுகாக்கலாம், வறட்சி வராம தடுக்கலாம், மழைநீரை சேமிக்கலாம் அப்படிங்கிற திட்டங்களையும் பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா வந்து, அ தனக்கு மிஞ்சிய தானமும் தர்மமும். எனக்கே இல்லைங்கும்போது எதிர்காலத்துல என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிறது அதுவும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நம்ம வந்து இத வந்து வந்து ஒரு தி தீர்ப்பு சொல்ல முடியாத, தீர்க்க முடியாத ஒரு தீர்வு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். இந்த அரசியல்வாதிகள் சொல்ற மாரி வெற்றிகரமான தோல்வி அப்படிங்கிற மாரி, மக்களுக்கு நீர்க்கல்வி ஏன் அவசியம் அப்படின்னு கேட்டா, நிகழ்கால வளர்ச்சிக்கும் சரி, எதிர்கால வளர்ச்சிக்கும் சரி 2க்குமே வந்து நீர்க்கல்வி அப்படிங்கிறது முக்கியம். நீர்க்கல்வி மற்றும் இல்லாமல், அந்த கல்வி மூலமாக கற்றுக்கொள்ளும் அனைத்து விஷயங்களையும் நடைமுறைப்படுத்துவது மிக மிக முக்கியம் என்று கூறிக்கொண்டு, எனது உரையை முறித்துக் கொள்கிறேன். 3 எழுத்தில் நன்றி கூறி, 5 எழுத்தில் வணக்கம் கூறி, 7 எழுத்தில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ஒரு சிறப்பான பட்டிமன்றம். நடுவர் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா வந்து தொகுத்து அற்புதமா அந்த நிகழ்ச்சிய வந்து கொண்டு போனீங்க. உடல்நிலை சரியில்லை அப்படின்னாலுமே, எந்தவித தொய்வும் இல்லாம ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப நன்றிண்ண. ம். இந்த நீர்க்கல்விய பத்தி ஒவ்வொரு பேச்சாளர்களும் அற்புதமா ஒரு புதுமையான கோணத்துல, ஒரு மாறுபட்ட ஒரு கண்ணோட்டத்துல, ரொம்ப சிறப்பான ஒரு அணுகுமுறையோட ஒவ்வொருத்தவங்களையுமே வந்து அழகா வந்து எடுத்துட்டு போயிருந்தீங்க. ஒவ்வொரு பேச்சாளர்களுக்கும் ரொம்ப நன்றி. சுசீலா அம்மா வந்து நடைமுறைய வந்து ரொம்ப அழகா வந்து ரத்தின சுருக்கமாக ரொம்ப அழகா வந்து நமக்காக கொண்டு போனாங்க. அதே மாதிரி அனுஷ்யா அக்கா அவங்க வந்து இவ்வளவு தகவல்கள வந்து எப்படி வந்து தொகுத்து வழங்குறாங்க அப்படின்ற அளவுக்கு ரொம்ப அற்புதமா பல இடங்கள்லேருந்து நுணுக்கமான தகவல எடுத்து ரொம்ப அழகா வந்து பகிர்ந்திருந்தாங்க. அதேபோல அருண்குமார் தம்பி, ஆம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சங்க இலக்கியங்கள்ல இருந்தும் சரி, நடைமுறையில உள்ள தகவலாக இருந்தாலும் சரி, அத்தனையும் தொகுத்து எந்த பார்வையில எப்படி யோசிச்சா வந்து இன்றைய காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கும் அப்படின்றத வந்து உணர்ந்து, ரொம்ப அற்புதமா வந்து தன்னோட பேச்சுல வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. லோகநாயகி அவங்க. அவங்களுடைய அந்த
வீரவசன கவிதைகளோட ரொம்ப அழகா வந்து எப்பவுமே லோகநாயகி அவங்கள பத்தி சொல்லும் பொழுதுமே நான் அப்படிதான் சொல்லுவேன். ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்துல வந்து அவங்க எப்பவுமே எந்த தலைப்பு குடுத்தாலும் அணுகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வரியா இருந்தாலும் அதையும் வந்து ரொம்ப நுணுக்கமா எப்படி கொண்டு போய் சேர்த்தா நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து உணர்ந்து, ரொம்ப சிறப்பா 4 பேச்சாளர்களுமே வந்து எடுத்துட்டு போயிருந்தீங்க. அத்தனை பேச்சாளருக்கும், நடுவர் அண்ணன் அவர்களுக்கும், இவ்வளவு நேரம் பொறுமையாக காத்திருந்து கேட்ட நம்மளுடைய நேயர் பெருமக்களுக்கும், வலைதள பார்வையாளர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியும், வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். மீண்டும் இதேபோல வேறொரு நிகழ்ச்சியில், வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.